அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம பார்ட் 1 வீடியோவை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ அப்படின்றது போட போறோம். என்னது அப்படின்னா பார்ட் 1 என்ன சார் போட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பார்ட் 1 என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம நடந்து முடிஞ்ச ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதோட டீடைல் எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது போட்டுருந்தோம். யார் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. அதை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்லாம் இருந்துச்சு, சார் இதை இப்படி தான் எழுதிருக்கணுமா, சார் இது எழுதினா எனக்கு மார்க் கிடைச்சிருக்குமே, சார் இந்த கொஸ்டினில் தான் சார் எனக்கு 3 மார்க் போணுச்சு, இந்த கொஸ்டின் இதை தெரிஞ்சிருந்தா நான் தப்பு பண்ணி தர மாட்டேன், அதாவது வந்து முடிஞ்சு போன தப்ப விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஓகேவா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, அடுத்து ரிவிஷன் எக்ஸாம் எழுத போறீங்க, திருப்புதல் தேர்வு வரப்போகுது, அதுலலாம் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எப்போ ஒரு தப்பை நம்ம செய்யறோமோ அது திருத்திரப்பு தான் அதுல இருந்து நம்ம மிஸ்டேக் அப்படின்றத நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும். ரைட்டா, இப்போ நான் ஒரு விஷயம் எழுதுறேன், அதுல நான் இந்த விஷயத்தை தப்பு பண்ணிட்டேன், அப்ப அதுல எனக்கு மார்க் போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்ப எப்ப அதை மாத்த முடியும், அடுத்த எக்ஸாம்ல அதே தப்பை பண்ணாம இருந்தாதான் அந்த மார்க் அப்படின்றது போகாம இருக்கும். கரெக்டா, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்ப ரிவிஷன் எக்ஸாம்ல பண்ணக்கூடாது, திருப்புதல் தேர்வுல பண்ணக்கூடாது, அந்த தப்ப பப்ளிக் எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த வாட்டி மார்க் கம்மியா இருந்துச்சு சார், நான் நினைச்ச மார்க் வரல அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா அடுத்து ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு, ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி தான் நீங்க எழுதி பார்த்திருக்கீங்க. ஓகேவா, எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்க போதோ அதே மாடல் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஆஃப் இயர் எக்ஸாம் அப்படின்றது எழுதி பார்த்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ரிவிஷன் டெஸ்ட் 2 இருக்க போது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது இருக்க போது. அதனால என்ன பண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா. ஆனா வந்து பப்ளிக் எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஒரே ஒரு வாட்டி தான் எழுத போறீங்க அந்த பப்ளிக் எக்ஸாம், அதை கேர்ஃபுல்லா எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், இவ்வளவு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பண்றோம். இங்க என்னென்ன தப்பு பண்றோமோ அந்த தப்பல என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரெட்டிஃபை பண்ணி இதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த தப்பு பண்ணிடக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த எப்படி நீங்க எழுதிருக்கணும், இந்த கொஸ்டினை எப்படி எழுதிருக்கணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகேவா, யார் யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், அடுத்த வாட்டி அந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்ட் 1 வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய பேர் வந்து சூப்பரா வந்து என்னோட மார்க் இவ்வளவு எடுத்திருக்கேன் சார், உங்களோட மாரத்தான் பார்த்து தான் இவ்வளவு மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நன்றி. ஏன் அப்படின்னா கடைசி நிமிஷத்துல யார் யாரெல்லாம் மாரத்தான் அட்டன் பண்ணாங்களோ அவங்களால எல்லாருமே என்ன பண்ண முடிஞ்சது, ஈஸியா ரிவிஷன் அப்படின்றது பண்ண முடிஞ்சது. ரைட்டா, அவங்க தான், அதாவது வந்து நான் சொல்லி கொடுத்துதான் நீங்க மார்க் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. என்னது, அதுக்கு முன்னாடி நீங்களும் படிச்சு வச்சிருந்தீங்க, ஜஸ்ட் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்க. அப்படி பண்ணது மூலியமா வந்து உங்களால நிறைய பேரால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா 90+, 95+, சில பேர் 99 போட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகேவா, நீங்க சொன்ன கொஸ்டின் எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு கேட்டா நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லல. ஆனா வந்து சில கொஸ்டின் பேப்பர், ஓகேவா, சில டிஸ்ட்ரிக்ட்ல சில கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நானுமே எடுத்து ஜெனியூனா அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன், நம்ம சொன்ன கொஸ்டின் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ட்டு. சில டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கஷ்டமா கேட்கணும், மார்க்கே எடுக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக சில கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா மீதி இருக்க 90%, ஓகேவா, 90% டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சொன்ன முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின், நான் இம்பார்ட்டன்ட் ஒரு கத்திக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, அந்த கொஸ்டினை தான் திருப்பி கேட்டிருக்காங்க. அதை பொறுத்தல வேணா அதை ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், கடைசி நிமிஷம் மாரத்தான், அதுக்கு முன்னாடி நான் போட்ட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் யாழினியன் சார், அப்புறம் வந்து ஷாவனி மேம், அப்புறம் ஆஷா மேம் போட்ட முக்கியமான வினாக்கள், இதை நீங்க பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்லலாம் 90+ அப்படின்றது ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கு கம்மியா தான் சார் எடுத்திருக்கேன், நான் எல்லா வீடியோவும் பார்த்திருந்தேன், நான் என்னால மார்க் கம்மி தான் சார் எடுத்திருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவு பிராக்டிக்ஸ் அப்படின்றது இல்ல. அந்த பாயிண்ட் தான். ஓகேவா, கிளாஸும் கவனிச்சிருக்கீங்க, படிச்சுட்டும் போயிருக்கீங்க, ஆனா என்ன பண்ணல, எக்ஸாம் ஆல மார்க் வரல. ஏன் யோசிச்சு பாத்தீங்களா? ஓகே, நான் எல்லா கிளாஸையும் தான் சார் நான் தான் சார் அட்டன் பண்ணேன், என்னது எல்லாரும் சொன்ன கொஸ்டின்ஸ் நான் படிச்சுட்டு தான் சார் போனேன், ஆனா என்னால 90+ எடுக்க முடியல சார். ஏன் சொல்லுங்க, சில பேர் கேட்கலாம்ல. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட கரெக்டான பிராக்டிக்ஸ் அப்படின்றது இல்ல. உங்களுக்கே தெரியும், என்னது எக்ஸாம் ஹால்ல உட்காந்து இந்த கொஸ்டின் எத்தையும் படிச்சேன், இதை வந்து சொல்லி கொடுத்தாங்க, அந்த சாரும் சொன்னாங்க, இந்த மேமும் சொன்னாங்க, ஆனா வந்து என்னால எழுத முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா உங்களால எழுத முடியல. ஏன் அப்படின்னா கரெக்டா ரிவிஷன் பண்ணிருக்கணும், கரெக்டா படிச்சிருக்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், உங்களால அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். அது பண்ண முடியாதனால தான் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த இடத்துல மார்க் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. 2 மார்க் வர வேண்டிய இடத்துல 1 மார்க் வந்திருக்கு, 5 மார்க் வர வேண்டிய இடத்துல 3 மார்க் வந்திருக்கு. நிறைய பேருக்கு சார் என்ன சரியா மனசுல உள்ளது அப்படியே புட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணும்போது நான் பார்த்திருந்தேன். என்னது 90 கீழே சில பேர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, 90 கீழே வந்து மார்க் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. ஆனா என்னது அவங்களாம் ரெகுலரா வந்து நம்மளோட வீடியோஸை வாட்ச் பண்றவங்க. அப்படி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அவங்களால கரெக்டான பிராக்டிக்ஸ் அப்படின்றது இல்ல அப்படின்றது தெரிய வந்தது. ஓகேவா, இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க படிக்கிறத எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு வார்த்தை கூட நம்மளோட மிஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்திருக்கு. ஓகேவா, என்னது ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ இந்த வார்த்தை தெரியல, இது தெரிஞ்சா அந்த கொஸ்டின் எழுதிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க, அந்த மாதிரி ஆன்சர் விட்டுருந்தீங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வரப்போற வீடியோஸை ரொம்ப தெளிவா பாருங்க, படிச்சதையே திருப்பி படிங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ல கண்டிப்பா 90+, 95+, 99 உங்களாலையும் எடுக்க முடியும். பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 2. ஓகேவா, பார்ட் 1 வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா
பார்ட் 1 வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பாருங்க. அதுல வந்து நான் உங்களுக்கு நிறைய டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எந்த கொஸ்டின் நம்ம சொன்னோம் அந்த கொஸ்டின் வந்துச்சு, எந்த கொஸ்டின் நம்ம சொல்லல அந்த கொஸ்டினை கேட்டாங்க. ஓகேவா, நானே ஜென்யூனா சொல்லிட்டேன். ஓகேவா, எந்த கொஸ்டின் சொன்னாங்க அது வந்து வரல, நான் சொல்லவே இல்லப்பா, அது உண்மையிலே வந்திருக்கு. ஓகேவா, இது எப்படி கேட்டாங்க நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. ஆனா நம்ம கொஸ்டின் சொன்ன கொஸ்டின் எவ்வளவு இருக்கு, கண்டிப்பா 85% கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகேவா, நம்ம சொன்ன கொஸ்டின் அப்படின்றது 85% கண்டிப்பா வந்துருச்சு. அதுல 2-3 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓனா கூட எழுதி இருக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஜெனரலா கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகேவா, கடைசி மார்க் தானே நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பா சொல்றேன் ஈஸியா வந்து என்ன பண்ணிருக்கலாம், 90+ அப்படின்றது அசால்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா, புரியுதா? அடுத்து பார்க்கலாமா, பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? ஓகேப்பா, பாருங்க பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிவு 3. ஓகேவா, பிரிவு 3 கேட்டிருக்காங்க. அதுல இருந்து எத்தனை மார்க் இருக்க போகுது அப்படின்னா 6 மார்க் இருக்க போகுது. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இதுல அமைஞ்சிருக்க தொடர் வகை இது நான் நடத்திருந்தீங்களா சார் அப்படின்னா கண்டிப்பா நடத்திருந்தேன். பார்ட் 1 வீடியோல எந்த கொஸ்டின் நம்ம நடத்தணும், எந்த கொஸ்டின் வந்துச்சு, எந்த கொஸ்டின் நடத்தல, எந்த கொஸ்டின் கேட்டாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுக்கப்புறம் ஓகேவா சார், அப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, என்னது அப்படின்னா நம்ம என்னது படிச்சுட்டுலாம் போயிருப்போம், அங்கெல்லாம் போய் எழுதியிருப்போம். ஆனா என்னது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்சர் வந்து வெளில வரும்போது ஞாபகம் வரும். ஐயோ இப்ப ஏன்டா ஞாபகம் வருது, எக்ஸாம் ஹால்ல உட்காந்து அந்த 3 மணி நேரத்துல ஞாபகம் வருந்தா நான் எழுதியிருப்பேனடா அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணணும், நம்மளோட வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இப்படிதான் எழுதிருக்கணும். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க இந்த கொஸ்டினை இப்படிதான் அணுகிருக்கணும், இப்படி அணுகுனாதான் உங்களால ஈஸியா மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, பார்ட் 2 வீடியோவும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ரொம்ப 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 முக்கியம். எப்ப அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதுல தப்பு அப்படின்றது நடக்குது, அந்த தப்பை எப்ப ரெக்டிஃபை பண்ண முடியும், அதுல உள்ள நுணுக்கங்களை கவனிச்சா மட்டும் தான். என்னது சார் பேப்பர் கொடுத்தாங்க சார் 70 மார்க் வந்து சார் தூக்கி போட்டேன் சார் அவ்வளவுதான் சார் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்லயும் அதே தப்பை தான் பண்ணுவீங்க. இதே தப்ப நானும் பண்ணிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. என்னது பேப்பர் கொடுப்பாங்க 70 மார்க் தான் சார் வந்திருக்கு, சரி ஓகே 70 மார்க் வந்திருக்கா, ஓகே 80 மார்க் வந்திருக்கா, ஓகே. ஆனா என்ன பண்ணல, நானு 90+ எப்படி வாங்குறது, 95+ எப்படி வாங்குறது நான் யோசிக்கல. அந்த தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படின்றத நான் சொல்றேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை அனலைசிஸ் பண்ணணும். ஓகேவா, 4 ஆப்ஷனுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கணும். இப்போ 1 வேர்ட் இருக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டினை சொல்லி பாக்குறீங்க, அப்ப மீதி 4 பேரை பத்தி சொல்லி பார்க்கலாமா அப்படி நீங்க பண்ணணும், கொஞ்சம் முயற்சி எடுத்து சொல்லி பார்க்கணும். அடுத்தது பால் வலுவு மீது என்ன, திணை வலுவு மீது என்ன, அப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்கேன் பார்ட் 1 வீடியோல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்ட் 1 வீடியோ பாருங்க, கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, சரி அதை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ அப்படின்றது பார்க்கலாம். பார்ட் 2ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாருங்களேன். கண்ணே கண்ணுறங்கு காலையில் நீ எலும்பு, மாமலை பொய்கையிலே மாம்புவே கண்ணுறங்கு, பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஒய்ந்துறங்கு, இத்தாலாட்டு பாடல் அமைந்துள்ள தொடர் வகை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா சார், இந்த கொஸ்டின் நடத்துனீங்களா, இந்த தொடர் வகை நடத்துனீங்களா அப்படின்னா கண்டிப்பா நடத்தியிருக்கேன். ஓகேவா, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கரெக்டா, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ஈஸியா தெரியும். பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் அப்படின்றது அடுத்து வர கொஸ்டின் சொல்றேன். ஓகேவா, அழுத கண்ணீரும் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து குரட்பாவினை அழகிட்டு வாய்ப்படுத்திருக்க. அழகிட்டு வாய்ப்பாடு நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதனால வந்து அழகிட்டு வாய்ப்பாடு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா மீதியை சொல்லி கொடுத்ததுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா, அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவே குரட்பாவில் பயின்ற ஒரு மணி. இந்த கொஸ்டின் நான் வந்து தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், டே வருண்டா படிச்சுட்டு போங்கடா அப்படின்னு. யாரெல்லாம் படிச்சுட்டு போனீங்களோ அழகா இந்த 2 கொஸ்டின் அப்படின்றது எழுதியிருக்கலாம். கரெக்டா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன்னு அழகிட்டு வாய்ப்பாடு கன்ஃபார்ம் பட்டன் பண்ணிருப்பீங்க. இல்ல சார் எனக்கு தொடர் வகை சரியா தெரியல சார் அப்படின்னா கண்டிப்பா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அந்த அணி கொஸ்டின் ஆச்சு அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அப்ப யாரெல்லாம் வந்து நான் சொன்னப்ப படிச்சுட்டு போயிருந்தீங்களோ அசால்ட்டா ஈஸியா இந்த 6 மார்க் அப்படின்றது வாங்கியிருக்கலாம். ஓகேவா, நிறைய பேர் வந்து ஆன்சர் எடுத்திருக்காங்க. ஓகேவா, 90+ எடுத்திருக்கேன் சார், 95+ எடுத்திருக்கேன் சார் அப்படின்றத சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் 450+ அப்படின்றத நீங்க எடுக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பார்க்கலாமா அப்போ? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றத பாருங்களேன். ஓகே, பார்க்கலாமா? அதே மாதிரி கடைசி வரையும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது கொடுக்க போறேன். ஓகேவா, யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ நான் என்ன பண்ண போறேன், இதோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். அதை வச்சு என்ன பண்ணலாம், ஓ இப்படி பண்ணிருக்கலாமா, ஓ இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிருக்கமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஒரு ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இது
கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையிடு அப்படின்னு கேட்டுட்டு 35வது கேள்வி. கண்ணே கண்ணுறங்கு காலையிலே நீ எலும்பு மாமலை பொய்கையிலே மாம்பூவே கண்ணுறங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு தாலாட்டு பாடல்கள் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின்ரா. ஈஸியா 3 மார்க் அப்படின்றது வாங்கியிருக்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, அந்த பாட்டை எழுதி போறீங்க, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் எடுத்து எழுத போறீங்க. எழுதிட்டு அதுக்கு நேரா என்ன வரும், இதுக்கு நேரா என்ன வரும் அப்படின்றது எழுதியிருந்தா அசால்ட்டா ஒரு 3 மார்க். சார் என்ன சார் இது ஒரே ஃபீலிங்கா இருக்கு சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? பரவாயில்ல விடு, என்னது அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்ல மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? பரவாயில்ல, போனா போட்டோம். ஓகேவா? இதோட இம்பார்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணா வச்சு என்ன பண்ணணும், கண்டிப்பா 90+ அப்படின்றது எடுத்துருக்கணும். சார் ஒரே ஃபீலிங்கா இருக்கு சார், ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? சரி பாரு, கண்ணே கண்ணுறங்கு அப்படின்றது விழித்துறகு. பாருங்களேன், இது ஏன் விழித்தொடர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் விழித்தொடர்? விழித்தொடர்னா என்னது? சரி, விழி அப்படின்னா என்னது? விழி என்றால் அழைத்தல் அப்படின்றது பொருள். இப்போ உன் ஃப்ரெண்ட் ஒன்று கூப்பிடறான்ல, சின்னவனே பெரியவனே அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அதுதான் விழி. ஓகேவா? ஒருத்தனை அழைக்கிறது, டே வாடா அப்படின்னு கூப்பிடுறோம்ல, டே வாடா கிளாஸுக்கு வாடா, என்னடா கேன்டீன்ல நின்றுட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றோம், இது பண்றோம்ல, அவனை கூப்பிடுறோம்ல, டே வாடா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கூப்பிடுறதா என்னது? விழி அப்படின்றது. அழைத்தல் அப்படின்றது பொருள். டே வாடா என்னது? நண்பா வா, நண்பா எழுது, அந்த மாதிரி என்னது? அழைக்கிறோம். ஒருத்தவங்களை அழைக்கும் போது என்னது? அதுதான் விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்ணே கண்ணுறங்கு அப்படின்றப்போ அழைக்கிறோம். கண்ணே அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த குழந்தையை அழைக்கிறாங்க. இந்த மாதிரி அழைத்தால் என்னது? அது விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. காலையில் நீ எலும்பு வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேவா? இது பாருங்க, உங்களுக்கு தொகாநிலை தொடர் சொல்லியிருக்கேன். ஐயாளுக்கும் என்னதுக்கன் 2 3 4 5 6 7. ஓகேவா? நிறைய தூரம் நடத்திட்டேன். காலையில் நீ எலும்பு அப்படின்றது 5ஆம். அப்ப 5 எங்க இருக்குன்னு பாருங்க. காலையின் கண் நீ எலும்பு, காலையின் கண். ஓகேவா? சாரி, காலையின் நீ எலும்பு. அப்ப காலையில் நீ எலும்பு இல்ல காலையின் நீ எலும்பு, இல் இன் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்ப 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்பு. ஓகேவா? 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்பு. அடுத்து பாருங்க, மாமலை பொய்கையிலே சால உருதவ நனி கடி மா தட, அந்த வார்த்தைகள்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை உரிச்சொல் தொடர்னு சொல்லியிருக்கேனா? சொன்னீங்களா சார் அப்படின்னு கூடாது. ஓகேவா? சொன்னனே அப்படின்றதுதான். ஓகேவா? சால உரு தவ நனி கடி தட மா, சால உரு தவ நனி கடி தட மா, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து என்னது? அததான் வந்து உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அடுத்து மாம்பூவே கண்ணுறங்கு, மாம்பூவே கண்ணுறங்கு, கண்ணே கண்ணுறங்கு, அப்ப என்னது? அது விழித்தொடர். புரியுதான்னு பாருங்க. ஓகே. அடுத்து பாடினேன் தாலாட்டு வினைமுற்று தொடர். பாடினேன் தாலாட்டு, பாடினேன் தாலாட்டு ஒரு வினை முற்று பெற்று விட்டது, அதனால வினைமுற்று தொடர். பாடினேன் தாலாட்டு முடிஞ்சிருச்சா இல்லையா? பாடினா தாலாட்டு, அந்த குழந்தை தூங்கல, பாடினா பாரு ஒரு தாலாட்டு தூங்கிருச்சு. ஓகேவா? பாடினேன் தாலாட்டு என்னது? முடிஞ்சு போயிடுச்சு ஒரு விஷயம். அதுல ஏதாச்சும் வந்து முற்று பெறாம இருக்கா, முற்று பெறாம ஏதாச்சும் எச்சம் இருக்கா? இல்ல. என்னது? ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப வினை முற்று பெற்று விட்டது. பாடினேன் தாலாட்டு வினை முற்று தொடர். ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு என்னது? ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு அப்படின்றது அடுக்கு தொடர். ஏன் சார் இது அடுக்கு தொடர் அப்படின்னு பாருங்க. ஆடி ஆடி அப்படின்றது என்னது? இது வந்து ஒரு அடுக்கு தொடர். என்னது? 2 முதல் 4 முறை அடுக்கி வரும் அடுக்கு தொடர். பாம்பு 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 என்னது? அந்த மாதிரி சொல்றதுல என்னது? அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். படபட கடகட இதெல்லாம் என்னது? இரட்டை கிளவி. அதாவது வந்து இரட்டை கிளவி அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் அப்படின்றது பிரித்தால் பொருள் தரும். இங்க பாருங்க, ஆடி ஆடி பாடு பாடு அப்படின்னு சொல்றோமா, அதெல்லாம் என்னது? ஆடி அப்படின்றது ஆடுற விஷயத்தை குறிக்குது. இந்த மாதிரி சொன்னாத அததான் வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. கண்ணே கண்ணுறங்கு விழித்தொடர். காலையில் நீ எலும்பு 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மாமலை பொய்கையிலே உரிச்சொற்றொடர். மாம்புவே கண்ணுறங்கு விழித்தொடர். பாடினேன் தாலாட்டு வினைமுற்று தொடர். ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு அடுக்கு தொடர். சார் முன்னாடியே கவனிச்சிருக்கலாம், முன்னாடியே போனது கிளாஸ் முன்னாடியே நீங்க போட்டீங்க, அப்பயே படிச்சிருந்துருக்கலாம். போயிட்டு இலவச நெருப்பு விளாண்டுட்டு இருந்தேன். ஓகேவா? இலவச நெருப்புனா ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ ஃபயர். ஓகேவா? தமிழ்ல தூய் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன். ஓகேவா? இலவச நெருப்பு விளாண்டுட்டு இருந்தேன், அப்பயே கவனிச்சிருந்துருக்கலாம். 3 மார்க் கிடைச்சிருக்கும். இப்ப ஃபீல் பண்றீங்களா? ஓகே, இதுக்கப்புறமாச்சும் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கப்புறமாச்சும் வரக்கூடிய மிஸ் பண்ணாம பாருங்கடா. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம்? 3 மார்க் அப்படின்றது எடுத்துருக்கலாம். ஈஸியா இருக்கா? எளிமையா இருக்கா? அடுத்து போலாமா? அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா, எந்த டிஸ்ட்ரிக்ட் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேவா, இப்போதைக்கு கமெண்ட் பண்ண எனக்கு தெரியாது, பிரீமியர்ல போயிட்டு இருக்கோம், அதனால வந்து
வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க ஓகேவா, ஜெனியூனா போடணும் ஓகேவா, ஏமாத்தக்கூடாது. நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன் அவ்வளவு மார்க் எடுத்தேன்னு என்ன பண்ணக்கூடாது, பில்டப் பண்ணக்கூடாது. உங்களோட மார்க் என்ன, ஒரிஜினல் மார்க் என்ன, அது 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்ல 50 கூட இருக்கலாம். உன்னோட ஜெனியூன் மார்க் நீ என்டர் பண்ணு. ஏன் சார் அதை என்டர் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, மத்தவங்க என்டர் பண்ணும்போது நீ பாப்ப ஓகேவா, மத்தவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரிய வரும். உங்க ஸ்கூல்ல இருக்கிற காம்படிட்டர்ஸை விட என்னது வெளில ஓகேவா, பொதுவா இருக்கிற காம்படிட்டர்ஸ் அப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஓகேவா. இவ்வளவு பேர் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்களா, என்னது 90+ எடுத்திருக்காங்களா, என்னது 95+ எடுத்திருக்காங்களா அப்படின்றத பார்த்தா அப்பதான் என்ன பண்ணும், ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும், மனசு வந்து குத்தும் ஓகேவா, தன்னை என்ன பண்ணும் குத்தும், ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு ஓகேவா. அப்ப என்ன பண்ணுவ, அப்பயாச்சும் என்ன பண்ணுவ, அடுத்த எக்ஸாமுக்காச்சும் படிக்கணும்டா, அடிக்கிறான் பாடுறா இவன் மார்க்கை விட அதிகமா அடுத்த எக்ஸாம்ல என்னது அவன் மார்க்கை விட அதிகமா எடுக்கிறான்டா அப்படின்னு ஒரு வெறி வரும் ஓகேவா. அப்ப அதனால என்ன பண்ண, தயவு செஞ்சு நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு மார்க் அப்படின்றத தயவு செஞ்சு கீழே என்டர் பண்ணு. அப்பதான் வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்க அப்படின்றது தெரிய வரும். சரியா, ஓகேப்பா. பாருங்க அடுத்து, வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. அணி கேட்டிருக்காங்க ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, அணி கேட்டிருக்காங்க ஓகேவா. சிம்பிளான ஒரு அணி, ஈஸியான ஒரு அணி ஓகேவா. என்ன அணி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஊமை அணி. சார் இது எப்படி சார் ஓமை அணி, எப்படி சார் ஓமை அணி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்றத பாருங்களேன். வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா. அப்ப போல போன்ற புறைய மறுபடியும் சொன்ன மாதிரி போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப இன்னும் இருக்கு ஒப்ப உரள, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, ஓம உருபுகள்னு சொல்றாங்க. சாரிடா, வேற்றுமை உருபுகள்னா ஐயாள்கு இன்னதுக்கு ஓகேவா. இது என்னது, இதெல்லாம் ஓம உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அதை ஓமேனி என்று சொல்வார்கள். அதே சாரி, மறைந்து வந்தால் அதை சாரிடா, வெளிப்படையாக வந்தால் ஓமேனி என்று சொல்வார்கள். அதுவே மறைந்து வந்தால் அதை எடுத்துக்காட்டு ஓமேனி என்று சொல்வார்கள். மறுபடியும் சொல்ற மாதிரி தெளிவா கவனி. என்னன்னு பாருங்க, போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, இதெல்லாம் என்ன அப்படின்னா உவம உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓம உருபுகள்லாம் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஓமேனி, அதுவே மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமேனி ஓகேவா, மறந்துடக்கூடாது ஓகேவா. என்னது, போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, இந்த வார்த்தைகள் வெளிப்படையாக வந்தால் அதை உவமேனி என்று சொல்வார்கள். அதுவே மறைந்து வந்தால் அதை எடுத்துக்காட்டு ஓமேனி என்று சொல்வார்கள். அப்ப இதுல பாருங்க, போல அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கா. சரிங்க, போலும்னு வந்திருக்கு சார், போல போலும் எல்லாம் ஒண்ணுதான் ஓகேவா. அப்ப போலன்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சுன்னா என்னது, அத என்ன சொல்லுவாங்க, அததான் வந்து உவம உருபு ஓகேவா, வெளிப்படையாக வந்துள்ளது, அதனால் அதை உவமேனி என்று சொல்வார்கள் ஓகேவா. அதனால அது உவமேனி. புரியுதுன்னு பாருங்க, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேப்பா, அடுத்து போலாமா. அடுத்து நம்ம பார்க்க போறது அணி விளக்கம் அப்படின்றது பார்க்க போறோம். அணி விளக்கம், தெரியாத ஒன்றை விளக்க தெரிந்த ஒன்றை விளக்கி அதிலிருந்து நாம் கூற எண்ணி கருத்தினை விளக்குவது உவமேனி ஓகேவா. தெரியாத ஒன்றை சொல்லிட்டு தெரிந்த ஒன்றை விளக்கி அதிலிருந்து கூற என்ன கருத்தினை விளக்குவது. ஒன்றும் இல்ல, அகழ்வாரை தாங்கும் நிழல் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை, இந்த திருக்குறள் எடுத்துப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம், இது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது, ஒரு மண் இருக்கு, ஒரு மண் தர இருக்கு, என்னது யாராச்சும் போய் நோண்டுறாங்க அந்த மண்ணை ஓகேவா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓகேவா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல யாராச்சும் போய் மண்ணை நோண்டுறாங்க, அப்படி நோண்டும் போது என்னது, அந்த நிலம் அப்படின்றது தன்னை பொறுத்து கொள்ளுது. அகழ்வாரி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்ததை, அது போல அந்த எப்படி வந்து யாராச்சும் அந்த மண்ணை நோண்டும் போது தன்னை அந்த மண் வந்து தன்னை பொறுத்து கொள்ளுதோ, அதே மாதிரி என்னது, தன்னை இகழும் போது தன்னை யாராச்சும் திட்டும் போது அப்ப என்ன பண்ணணும், நம்மளும் பொறுத்துக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்த கூறி அது மூலமா என்ன பண்றாங்க, அது இன்னொரு விஷயத்த விளக்குறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. அதான் தெரியாத ஒன்றை விளக்க தெரிந்த ஒன்றை விளக்கி அதிலிருந்து நாம் கூற எண்ணி கருத்தினை விளக்குவது ஓமேனி அப்படின்றத சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வேண்டும். புரியுதா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போலன்றது என்னது, ஓம உருபு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்த தலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்த தலை ஓகேவா. அதான் எடுத்துக்காட்டு அப்படின்றது. வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. சரி ஓகே சார், இதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்றத பாருங்க. வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இப்ப நான் வந்து ஒரு அரசன் வச்சுப்போம், நான் வந்து ஒரு மன்னன் ஓகேவா. நான் என்னது, நான் வந்து ஒரு அரசன் ஓகேவா. நான் என்ன பண்றேன், நீங்களாம் நாட்டு மக்கள், நான் என்ன பண்றேன், இஷ்டத்துக்கு வரி விதிக்கிறேன். என்னது, நீங்களாம் என் நாட்டு மக்கள் ஓகேவா. என்ன பண்ணு, நீ என்னது வயல்ல விளைஞ்சா 10ல் 5 பங்கு எனக்கு வந்து என்ன கொடுத்துரு, வரியை கொடுத்துரு. என்னது, நீ ரோட்ல நடந்து போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரியை கொடுத்துரு. தண்ணி யூஸ் பண்றதுல அதுக்கு ஒரு வரியை கொடுத்துரு. என்ன பண்றான், வரி மேல வரி விதிச்சுட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லாம. அது எப்படி இருக்கு அப்படின்னா, வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா, நான் என்னது, ஒரு அரசாட்சி உடைய ஒரு அரசன்,
நான் வந்து செங்கோல் ஆட்சியுடைய அரசன். நான் என்ன பண்றேன், உன்கிட்ட வந்து கண்ணா பின்னாடி என்ன பண்றேன், வரியை வாங்குறேன். காசை கொடு என்ன பண்றேன், உன்கிட்ட வரியை வாங்குறேன். அந்த மாதிரி வாங்கினா அது வந்து எதுக்கு சமமா அப்படின்னா, நைட்டு நீ தனியா போயிட்டு இருக்க, அப்படி தனியா போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் என்ன பண்றான், வழிப்பறி கொள்ளையன், ஓகேவா, வேல், ஓகேவா, வேல் அம்ப வச்சு என்ன பண்றான், உன்கிட்ட வழிப்பறி பண்றான், காசர்றா அப்படின்னு. அது போல அதுவும் இதுவும் ஒன்றும் பெருசா வேற கிடையாது, அதே மாதிரிதான் அப்படின்றத ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. இதுதான் என்னது, உவமையினி அப்படின்னு சொல்றாங்க. அதான் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அப்ப எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னது மக்களுக்கு தப்பா வரி விதிச்சான் அப்படின்னா அவன் யாருக்கு சமம் அப்படின்னா, வழிப்பறி செய்யறான்ல, ரோட்ல நடந்து போகும்போது யாரும் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வழிப்பறி செய்யறான்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு சமம் அப்படின்றத சொல்றான். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இது புரிஞ்சாதான் ஊமையினி அப்படின்னா புரியுதா? அப்ப வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்றது சரியா? ஓகே, அடுத்து போலாமா? இதுல பாருங்க, எடுத்துக்காட்டு அப்படின்றது இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க, விளக்கம் அப்படின்றத பார்ப்போம். இதுல செங்கோலுடைய அரசன் ஒருவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வரி என்ற பெயரில் மக்களிடம் பணம் வசூலிப்பது வேல் முதலிய ஆயுதங்களை கொண்டு வழிப்பறி செய்வதற்கு சமம். என்னது? அதான், நான் வந்து ஒரு செங்கோலுடைய அரசன், ஓகேவா, ஒரு நல்ல அரசன். என்ன பண்றேன், நல்ல அரசன் இல்ல, ஓகேவா, என்ன பண்றேன், உங்கள்ட்ட இருந்து வரியை வந்து புடுங்குறேன், வரியை கூட அப்படின்னு வரியை புடுங்குறேன். அது எதுக்கு சமமா, அந்த நைட் டைம்ல வழிப்பறி பண்றாங்களா ஒருத்தவன் திருடன், அவனுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, ஒரே ஒருத்தவன் தான் அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் உவமானம் அப்படின்றது வேலோடு நின்றான் இடுவென்றது, உவமேயம் அப்படின்றது கோலோடு நின்றான் இரவு, போலும் அப்படின்றது ஓமோருபு. அப்போ உவமானம் என்ன, உவமேயம் என்ன, ஓமோருபு அப்படின்றது எழுதணும். இதை எழுதிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க் சார். ஈஸியா இருக்கு சார். இதையா, இந்த கொஸ்டினையா சார் நான் விட்டுட்டு வந்தேன், இந்த கொஸ்டினையா சார் தெரியல அப்படின்னு 3 மார்க் விட்டுட்டு வந்தேன், இது தெரிஞ்சா 3 மார்க் எடுத்துருப்பேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணாத. சரி, போனது போகட்டும், இதுக்கப்புறமா இது படித்துக் கொள்ளுங்கள், இதுக்கப்புறமாக தெரிந்து கொள்ளுங்கள், பப்ளிக் எக்ஸாமில் கேட்டால் எழுத தெரிய வேண்டும். சரியா? ஓகேப்பா, அடுத்து போலாமா? அடுத்து பகுதி 4 பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 4. என்ன அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின், ஓகேவா, ஈஸியா அதுல 5 மார்க் எடுத்துருக்கலாம். சரி, ஓகே, என்னென்ன கொஸ்டின் நம்ம சொன்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, பார்க்கலாம். முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தியை விரித்தெழுதுக. இந்த கொஸ்டின் நான் நடத்தினேன். ஒருவேளை 38ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடத்தல, ஆனா என்ன பண்ணியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இந்த கொஸ்டின் வரும்டா படிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த கொஸ்டின் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 39வது கேள்வி, ஓகேவா, மாநில அளவில் மரம் இயற்கையின் வரம். இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன், ஓகேவா, இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்க, படம் உணர்த்தும் கருத்தினை கவினூர் காட்சி எழுதுக. இந்த கொஸ்டின் நான் சொல்லடா, ஓகேவா. அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே அப்படி இந்த கொஸ்டின் சொல்லல, ஓகேவா. 40வது கொஸ்டின் நம்ம நடத்தலன்னு வச்சுப்போம். ஓகே, அப்ப 2 கொஸ்டின் எழுதி இருக்கலாம். இந்த கொஸ்டின் என்னது, உங்களுக்கு முன்னாடி காட்சியை கண்டு கவிஞர்கள் யாரையும் படிக்காம போயிருக்க மாட்டீங்க, அதை வச்சு நம்ம இருக்கலாம் 40வது கொஸ்டின் அப்படின்றத அட்டன் பண்ணிருக்கலாம். ரைட்டா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா உங்களுக்கு இதுல ஒரு அடுத்த கொஸ்டின் இருக்கு, ஓகேவா, அடுத்தடுத்த டாபிக்ல இருக்கு, அதுல உள்ள கொஸ்டினை நீங்க எழுதிருக்கலாம். பாருங்க, இது வந்து உங்களுக்கு நடுவினா, ஓகேவா. ஓகே, எங்கடாது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கு அடுத்து வந்து ஒன்று இங்கே பாருப்பா. அடுத்து என்னது, நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, விண்ணப்பம், ஓகேவா, படிவம் அப்படின்றது சொல்லி கொடுத்துருந்தேன். கடைசியா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தெரியும், என்னது, நம்ம மாரத்தான் போகும்போது கடைசி டைம்ல நான் உங்களுக்கு படிவம் அப்படின்றது சொல்லி கொடுத்துருந்தேன். அதை வச்சு மார்க் எடுத்துலாம். அடுத்து நயம் பாராட்டுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இதை வச்சு நம்ம இருந்துக்கலாம் ஈஸியா 5 கொஸ்டின் அப்படின்றத அட்டன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, சரி விடு, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், ஓகேவா. சரி, இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஓகே, இல்ல அணி அப்படின்றது பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு குறி இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குரல் வழி விளக்கு அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஓகேவா. அப்ப தெரியல அப்படின்னா கூட இப்ப பாத்துக்கோ, ஓகேவா. பாருங்க, 38ல ஏ பாக்குறோம், 38ல ஆனா கொஸ்டின். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ப காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என கூறியிருப்பது நமக்கு பொருத்தமாக அமைகிறது. தொழில் செய்யறதுக்கு ஏற்ற கருவி, ஓகேவா. நீ படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கருவி வேணும், புக் அப்படின்றது வேணும். அடுத்து அதுக்கு ஏற்ப காலம், அதுக்கு ஏற்ற காலம் வேணும், ஓகேவா. என்னது, இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா உனக்கு ஒரு 3 மாசம் இருக்கு, அந்த 3 மாசத்துல படிக்கணும், அதுக்கு ஏற்ற காலம், ஓகேவா. செயலின் தன்மை, எப்படி படிக்கிற, எப்படி நீ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற அப்படின்றது செயலின் தன்மை. செய்யும் முறை, ஓகேவா, எப்படி செய்யணும் ஒரு விஷயத்த ஆகியவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என கூறியிருப்பது நமக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது நமக்கு பொருத்தமா இருக்கு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், ஓகேவா. அடுத்து மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி போன்ற நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும். மன வலிமை அப்படின்றது இருக்கணும், ஓகேவா. என்னது,
சார் 70 மார்க் தான் சார் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஒரு வைராக்கியமா என்னாலேயே 90 மார்க் எடுக்க முடியும், என்னாலையும் ஒரு 90 மார்க் அப்படின்றது எடுக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னாலேயும் முடியும், என்ன பண்ணணும், நீ மன வலிமையோடு இருக்கணும். அடுத்து குடிகளை காத்தல், அடுத்தது குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி போன்ற நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும். இந்த விஷயம் என்ன பண்ணணும், நமக்கு சிறப்பா இருக்கணும். இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடையவரிடம் எந்த சூழ்ச்சியும் நடைபெறாது. என்னது இயற்கையான நுண்ணறிவு உண்ட, நார்மலாவே நல்ல இன்டெலிஜென்ஸோட நீ யோசிக்கிற, எப்படி இந்த கொஸ்டின் வந்து அணுகணும், டைம் பாக்குற, ஓகேவா, டைம் வந்து இப்போதைக்கு கம்மியா இருக்கு, அதுக்குள்ள நான் இந்த கொஸ்டின் எழுத மாட்டேன், இந்த கொஸ்டின் எழுதுனா ஈஸியா என்னால 5 மார்க் வாங்க முடியும் அப்படின்னு இது பண்றல, நுண்ணறிவு வச்சிருக்கல. அப்ப இயற்கையான நுண்ணறிவு நூலறிவு உடையவரிடம் எந்த சூழ்ச்சியும் நடைபெறாது. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட எந்த சூழ்ச்சியும் நடைபெறாது. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகில் நடைமுறைகள் அறிந்துதான் நாம் செயல்பட வேண்டும். ஒரு செயலை செய்யறதுக்கு முறையில நூல் வழியா அறிஞ்சிருக்க அப்படின்னாலும் உலகில் நடைமுறைகளை அறிஞ்சுதான் நம்ம செயல்படுத்தணும். ஓகேவா, என்னது எல்லாரும் வந்து கரெக்டா வந்து ப்ளூ பென்ல தான் எழுதுறாங்க அப்படின்னா ப்ளூ பென்ல தான் எழுதணும். என்ன பண்ணக்கூடாது, தனியா பிளாக் பென்ல எழுதுறேன் சார் அப்படின்னு எழுதினா என்ன பண்ணுவாங்க, மார்க்கை குறைச்சிடுவாங்க. ஓகேவா, அது மாதிரிதான் என்னதான் செயலை செய்வதற்கு முறையான நூல் வழி அறிந்திருக்கணும், இப்பெல்லாம் எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் எப்படி அப்ரோச் பண்றாங்க, எல்லாரும் எப்படி எந்த விதத்துல எழுதுறாங்க, அது இப்படிதான் நீங்க எழுதிருக்கணும். ஓகேவா, எல்லாரும் கடிதத்துல ஆனான்னு போட்டா ஆனான்னு தான் போடணும். ஓகேவா, ஆனா பேர் எழுதினா பண்ணக்கூடாது, மார்க்கை கம்மி பண்ணிக்க கூடாது. அதான் ஒரு செயலை செய்யறதுக்கு முறையான நூல் வழி அறிஞ்சிருக்கு அப்படின்னாலும் உலகில் நடைமுறை என்ன, அதுபடிதான் நீ நடக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க, ஈஸியா ஒரு 5 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். ஓகேவா, தொழில் செய்யறதுக்கு ஏற்ற கருவி. ஓகேவா, அதுக்கு என்னது, நீ எக்ஸாம் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், மார்க் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தேவையான கருவி அப்படின்றது தேவைப்படும். ஓகேவா, தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அடுத்து அதுக்கு ஏற்ற காலம், அதுக்கு என்ன காலம் வேணும் அப்படின்றது, அடுத்து செயலோட தன்மை, செய்யும் முறை. ஓகேவா, ஒரு செயலோட தன்மை எப்படி இருக்கணும், அதோட செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து செயல்பட வேணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்றத அறிஞ்சு நம்ம செயல்படணும். அது எனக்கு கூறியிருப்பது நமக்கு பொருத்தமா இருக்கு, அந்த மாதிரி கூறுறது நமக்கு ஒரு பொருத்தமா இருக்கு அப்படின்றதும். மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி போன்ற நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும். மன வலிமை இருக்கணும், விடாமுயற்சி அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, சரி பரவாயில்ல விடு, அடுத்த எக்ஸாம் மார்க் எடுப்பேன், அதுக்கு அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா மார்க் எடுப்பேன், என்ன பண்ணணும், மன வலிமையோட இருக்கணும், விடாமுயற்சியோட படிக்கணும். ஓகேவா, விடாமுயற்சியோட இருக்கணும். அடுத்து என்னது, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி போன்ற நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும். இயற்கையான நுண்ணறிவு நூலறிவுடன் எந்த சூழ்ச்சியும் நடைபெறாது. ஓகேவா, இயற்கையா நுண்ணறிவு உண்ட, இயற்கையா என்ன நுண்ணறிவு இருக்கோ அதையும், நூலறிவு உடையவனும் எந்த சூழ்ச்சியும் நடைபெறாது. இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட எந்த ஒரு சூழ்ச்சியும் என்ன பண்ணாது, அதுல நடைபெறாது அப்படின்றது. ஒரு செயலை செய்யறதுக்கு முறையான நூல் வழியை அறிஞ்சிருக்கணும், உலகில் நடைமுறைகளை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நாம் அதுபடிதான் செயல்படணும் அப்படின்றது. புரியுதா? ஸ்டைலா பிடிச்சனா? ஓகேடா, அடுத்து போவோமா? அடுத்து பாருங்க, முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, ஓகே, இந்த கொஸ்டின் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே, அந்த கொஸ்டின் நான் கொடுக்கல, ஆனால் நடத்தியிருந்தேன். ஓகேவா, சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 39வது கேள்வி அப்படின்றது போயிடலாம். ஓகேவா, ஓகே, 39வது கேள்வி அப்படின்றது போயிடலாம். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக, அல்லது உங்கள் பகுதியில் தேங்கிய மழைநீரை அகற்றவும் புதை சாக்கடையை தூர்வாரவும் வேண்டி நகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியல அப்படின்னா பரவாயில்ல, ரெண்டாவது கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி, ஈஸியா ஸ்கோர் அப்படின்றது நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுகப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்போமா என்ன சொல்றாங்க அப்படின்றது. குறிப்பு சட்டம் அப்படின்றத நான் போட சொல்லியிருக்கேன். எப்பயுமே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், குறிப்பு சட்டகம் அப்படின்றது போட சொல்லியிருக்கேன். குறிப்பு சட்டம் இல்லாம நீங்க நம்மளோட கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நெடுவினால கையை வைக்கிறீங்க அப்படின்னா குறிப்பு சட்டகம் கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, 5 மார்க் கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, 8 மார்க் கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிருக்கணும், நீங்க குறிப்பு சட்டகம் அப்படின்றது போட்டிருக்கணும். இதுல பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்றது. மலை, தெய்வ வழிபாடு, காற்றின் வருத்தம், வருந்தாதி, முதுபெண்டிர தலைவிடம் கூறியது, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, இது எந்த கேள்வி அப்படின்னா முல்லைப்பாட்டில் இருக்க கார்கால செய்தி. ஓகேவா, அந்த கொஸ்டின் தான் அது. ஓகேவா, இந்த இதுக்கான முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா 38ல ஆவண்ணா. ஓகேவா, 38வது கொஸ்டின்ல ஆவண்ணா. ஓகேவா, குறிச்சுக்கோங்க, 38ல ஆவண்ணா கொஸ்டின். ஓகேவா, அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மலை, தெய்வ வழிபாடு, காற்றின்
கன்றின் வருத்தம் ஓகேவா, கன்றின் வருத்தம் வருந்தாதே முதுபெண்டிர் தலைவியிடம் கூறியது. அதாவது ஒண்ணும் கிடையாது, ஒரு தலைவன் தலைவி இருக்காங்க. நான் அந்த கதையை ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம படிக்கும் போது எளிமையா புரியும். ஓகேவா, தலைவன் தலைவி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அதுல தலைவன் என்ன பண்றாரு அப்படின்னா பொருள் ஈட்டுவதற்காகவும் போர் புரியறதுக்காகவும் தலைவியை விட்டு பிரிந்து செல்றாரு. அந்த மாதிரி பிரிந்து போகும்போது தலைவி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னை வருத்தி கொடுக்குறாங்க. ஓகேவா, அது மாதிரி வந்து நம்ம போயிட்டாங்க, நம்ம தலைவன் திரும்பி வருவாரா வரமாட்டாரா அப்படின்றப்போ இந்த காலத்துல நம்ம எப்படி வந்து ஒரு சகுனம் அப்படின்றது பாக்குறோமோ, நம்ம வீட்டை விட்டு வெளில வரும்போது பூனை ஓடுதா இல்ல நாய் ஓடுதா அப்படின்னு பாக்குறோமோ, அதே மாதிரி அந்த காலத்துல சகுனம் அப்படின்றது பார்த்தாங்க. அந்த சகுனம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா நாய் ஓடுதா இல்ல பூனை ஓடுதா அப்படின்னு பார்க்காம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு கோவில்கிட்ட போயிட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் நற்சொல் கேட்கிறாங்களா, விருச்சி ஏதாச்சும் சொல்றாங்களா, விருச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்றது பொருள், ஏதாச்சும் நற்சொல் பேசுறாங்களா இல்ல தீய சொல் பேசுறாங்களா அப்படின்றத கேட்டுட்டு நற்சொல் பேசுனா நல்ல விஷயம் நடக்கும், தீய சொல் பேசுனா தீயது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்பினாங்க. அதுபடி தலைவி என்ன பண்றா அப்படின்னா தோழி கிட்ட என்னோட தலைவன் அப்படின்றவன் காட்டுக்கு போனா பொருள் ஈட்டுவதற்காகவோ அல்லது போர் புரியறதுக்காகவோ போனான், ஆனா திரும்பி வருவானா அப்படின்றது தெரியல, எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்றத தலைவி சொல்றா. தலைவி யார்கிட்ட சொல்றா அப்படின்னா தோழி கிட்ட சொல்றா. தோழி என்ன பண்றா அப்படின்னா போறான் எங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போறா. அந்த கோவில்ல போயிட்டு என்ன பண்றா அப்படின்னா பூ மாலை என்னது அடுத்து மாலைகள் எல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்றா அப்படின்னா வேண்டா. ஓகேவா, எனக்கு வந்து விரிச்சி நற்சொல் கிடைக்கணும் அப்படின்றதுனால பக்கத்திலே ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இடையர் மகள், இடையர் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா ஒரு கன்று அப்படின்னா ஒண்ணும் கிடையாது கண்ணுக்குட்டி. ஓகேவா, மாடு இருக்கு, மாடோட என்னது கன்றை வந்து கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம். கண்ணுக்குட்டி இருக்கு, கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அது கிடக்கிற புல்ல கூட சாப்பிட மாட்டாது, ரொம்ப ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அதுக்கு அந்த இடையர் மகள் ஒரு சின்ன பொண்ணு, ஓகேவா, ஆடு மேய்க்கிறவங்களோட ஒரு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா போயிட்டு நீ கவலைப்படாத, உங்க அம்மா என்னது மேய்ச்சலுக்கு போயிருக்காங்க, திரும்பி வந்துருவாங்க, திரும்பி வந்து உனக்கு பால் கொடுப்பாங்க, நீ கவலைப்படாத கண்ணுக்குட்டி அப்படின்னு என்ன பண்றா இடையர் மகள் அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை யாரு கேட்கிறா அப்படின்னா தோழி சைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கு. ஒரு விஷயம் என்ன பண்றாங்க, நீ கவலைப்படாத, உன்னோட போன மாடு என்ன பண்ணுவாங்க, மாடு என்னது புல்ல மேய்ந்து வந்து உனக்கு பால் கொடுப்பாங்க, நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத யாரு சொல்றா அப்படின்னா அந்த இடையர் மகள் சின்ன பொண்ணு அந்த கண்ணுக்குட்டிகிட்டே சொல்றா. இந்த விஷயத்தை யாரு கேட்கிறா அப்படின்னா தோழி கேட்கிறா. தோழி கேக்கிட்டு சந்தோஷமா ஆகுறா. ஓகேவா, நல்ல விஷயம் அப்படின்றது கிடைச்சிருச்சு அப்படின்றது கிடைச்சிட்டு போய் என்ன பண்றா அப்படின்னா தலைவி கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி வந்து நற்சொல் அப்படின்றத நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து தோழி வந்து சொல்றா தலைவிட்ட, இந்த மாதிரி வந்து நீ கவலைப்படாத, அங்க வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படின்றது நடந்துச்சு, அதனால பொருள் ஈட்டதற்காக சென்ற உன் தலைவனோ இல்ல வந்து போருக்கு போய் சென்ற தலைவனோ திரும்பி வந்துருவான், நீ மனம் இருந்தாத அப்படின்னு தோழி தலைவி கிட்ட சொல்றதுதான் இந்த கதை. ஓகேவா, ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும், ஒரு சிம்பிளா இருக்கும். அதுதான் வந்து முல்லைப்பாட்டுல காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியினார் மகனார் அவர் எழுதியிருப்பாரு. அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு அழகா. அது அந்த உள்ள கதை தான், அதுதான் எளிமையா கொடுத்துருப்பாங்க. நீங்க படிக்கும் போது எளிமையா புரியும். இந்த கதை புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். நீங்க சப்டாபிக்ஸ் அதை போடணும், சப்டாபிக்ஸ் போட்டுட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 5 மார்க். ஓகேவா, பார்க்கலாமா பாருங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பிச்சிருக்கோம் அப்படின்றத போடணும். என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. மலை, தெய்வ வழிபாடு, கன்றின் வருத்தம், வருந்தாதே, முதுபெண்டிதர் தலைவியிடம் கூறியது. அவ்வளவுதான் இதான சப்டாபிக்ஸ். ஓகேவா, பாருங்க. சார் இதுக்கு முன்னுரை போடணும் அப்படின்னா முன்னுரை போடணும். நான் இந்த இடத்துல முன்னுரை அப்படின்றது கொடுக்கல, நீங்க எழுதும்போது முன்னுரை எழுதணும். ஓகேவா சார், முன்னுரையில என்னென்ன சார் எழுதுறது அப்படின்னா பாருங்க, முன்னுரையில என்னென்ன எழுதணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு யாரு பாடினது? நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியினார் மகனார் நப்பூதனார். யாரு பாடினது அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியினார் மகனார் நப்பூதனார் பாடினாரு. முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. 10 பாட்டு நூல்கள் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு இது ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. இது ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. இந்த பாயிண்ட்லாம் எழுதி இதை பற்றி முல்லைப்பாட்டு நப்பூதனார் ஏற்றத்தை பற்றி நம்ம இந்த கட்டுரையில பார்க்க போறோம், இந்த வினால பார்க்க போறோம். என்ன பண்ணலாம், நீங்க ஒரு முன்னுரை அப்படின்றது எழுதிடலாம். முன்னுரை அப்படின்றது எழுதிட்டு என்ன பண்ணலாம், மலை அது அப்படின்ற டாபிக் போட்டு மலையில என்ன சொல்றாங்க அப்படியே பாருங்க. மேகம் அகன்ற உலகத்தை வளைத்து பெருமொழி பொழிந்தது, மாவலி மன்னன் திருமாலுக்கு நீர் வரத்தை தரும்பொழுது மண்ணுக்கும் மின்னுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அம்மலைமேகம் ஒழிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் இழுகிறது, மலையை சூழ்ந்து விரைவில் வேகத்துடன் பெருமழை பொழிகிறது. அதோட மலையோட காட்சி அவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்தை வந்து எப்படி இந்த முல்லைப்பாட்டுல எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க.
மழை வந்து அப்படியே பெருசா பொழியுதான். மேகம் அகன்ற உலகத்தை வளைத்து, ஓகேவா, மேகம் எப்படி இருக்கு, ஃபுல்லா வானத்துல ஃபுல்லா மேகம் இருக்கு, அது என்ன பண்ணுது, வளைச்சு அப்படியே வந்து பெருமழையா பொழியுது. அந்த மாவலி மன்னன், ஓகேவா, மாவலி மன்னன் திருமாலுக்கு நீர் வரத்து தரும்பொழுது, ஓகேவா, மாவலி மன்னன் என்ன பண்றான், திருமாலுக்கு நீர் வரத்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து, மண்ணுக்கும் சரி விண்ணுக்கும் சரி அவ்வளவு பெருசா இருக்கான் அந்த மாவலி மன்னன், ஓகேவா, திருமாலுக்கு பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது அந்த மலையகம். அந்த மலைமேகம் எப்படி இருக்கான், இந்த மாதிரி ஒரு உவமையில இருக்கு, அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த மாதிரி உயர்ந்து நிற்கிறது மாதிரி இருக்கு. அம்மலைமேகம் ஒழிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமை, அந்த மலைமேகம் ஒழிக்கும் கடல் நீரோட குளிர் நீரை பருகி, ஓகேவா, பெருந்தோற்றம் கொண்டு வளமாய், இந்த பாயிண்ட் முக்கியம், வளமாய் எழுந்து நிற்கிறது. மலையை சூழ்ந்து விரைந்து வேகமுடன் பெருமழை பொழிகிறது. மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமழை அப்படின்றது பொழியுது, ஓகேவா, மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமழை அப்படின்றது பொழியுது அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா 5 மார்க் அப்படின்றது வாங்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா பாருங்க, மலையில என்னென்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மலை அப்படின்ற டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மேகம் என்ன பண்ணுது, அகன்ற உலகத்தை வளர்ச்சி பெருமழை பெய்யுது. அந்த மாவலி மன்னன் திருமாலுக்கு என்ன பண்றாங்க, நீர் வரத்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது அந்த மலைமேகம். அந்த மலைமேகம் ஒழிக்கும் கடலோட நீர் பருக்கி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுது. மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்தோட பெருமழை அப்படின்றது பொழியுது அப்படின்றத சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்து பார்க்கலாம். மலை அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு. அந்த தெய்வ வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, தெய்வ வழிபாடு. முது பெண்கள் காவலையுடைய ஊர் பக்கம் சென்ற முது பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காவலையுடைய, அந்த காவலுடைய நகரம், ஓகேவா, காவலையுடைய ஊர் பக்கம் போறாங்க. அப்படி போகும்போது யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் நறுமணம் கொண்ட மலர்களை சுற்றி ஆற வரைக்கும். அந்த யாழிசை, யாழிசை அப்படின்னா அந்த இசை, ஓகேவா, யாழ் போன்ற இசையை எழுப்பக்கூடிய அந்த வண்டுகள் என்ன பண்ணும், அந்த என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூக்களை வந்து சுத்து வட்டமிடுது, ஆற வரைக்கும், ஓகேவா. மலர்ந்த முல்லை பூவோடு நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவி வழிபடுவர். தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நிற்பார், ஓகேவா. முது பெண்கள், அந்த தோழியா இருக்கக்கூடியவங்க இல்ல முது பெண்களா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவிக்காக என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போறாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுது, அந்த வண்டு வந்து அந்த பூவை சுத்தி என்ன பண்ணுது, ஊன்னு சுத்துது. அந்த இசை எப்படி இருக்கான், யாழிசை மாதிரி இருக்கான். அந்த யாழிசை என்ன பண்ணுது, மலர்ந்த முல்லை பூவோடு, ஓகேவா, அந்த முல்லைப்பூ எப்படி இருக்குன்னா மலர்ந்து இருக்கு. அந்த மலர்ந்த முல்லைப்பூவோடு நெல், ஓகேவா, அந்த நெல்லையும் சேர்த்து என்ன பண்றாங்க, தூக்கி போடுறாங்க, ஓகேவா. மலர்ந்த முல்லைப்பூவோடு நெல்லையும் சேர்த்து போடுறாங்க. சேர்த்து தெய்வத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா தூவி வழிபடுறாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி தூவி அப்படின்னு வழிபடுறாங்க. அந்த மாதிரி வழிபடும் போது தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு இருப்ப. தெய்வத்தை தொழுது தலைவிக்காக என்ன பண்றாங்க, நற்சொல் அப்படின்றது கேட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஏதாச்சும் நற்சொல் அப்படின்றது சொல்லுப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி நற்சொல், ஓகேவா, என்ன பண்றாங்க, எதை தூக்கி போறாங்க, மலர்ந்த முல்லைப்பூ நெல், ஓகேவா, மலர்ந்த முல்லைப்பூவையும் நெல்லையும் தூக்கி போட்டு நற்சொல் கேட்டு நிக்கிறாங்க. இது புரிஞ்சிருக்கும், ஓகேவா. அப்ப தெய்வ வழிபாடு எழுதணும், அதுக்கடுத்து என்னது மலை அப்படின்றது எழுதணும். புரியுதா? அடுத்து பார்க்க போறது கன்றின் வருத்தம், ஓகேவா. சார் கன்றின் வருத்தம்ல என்ன சார் எழுதணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதணுமா சார், கண்டிப்பா எழுதணும், ஓகேவா. கன்றின் வருத்தம் அப்படின்னு போட்டு சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயிர் அலமர நோக்கி. சிறுதாம்பு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஓகேவா. சிறுதாம்பு அப்படின்னா சிறிய கயிறு, சிறிய கயிறால் கட்டப்பட்ட அந்த கண்ணுக்குட்டி, ஓகேவா. சிறிய கயிறால் கட்டப்பட்ட அந்த இளங்கன்று, ஓகேவா. அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அந்த கண்ணுக்குட்டி அந்த அந்த சிறுதாம்பு அப்படின்னா சிறிய கயிறு, ஓகேவா, அதை வச்சு கட்டியிருக்காங்க. அதை வச்சு கட்டியிருக்கும் போது என்ன பண்றா, அங்க அதோட இடை மகள், ஓகேவா, ஒரு சின்ன பொண்ணு, ஓகேவா, ஆடு மேய்க்கிறவங்களோட ஒரு சின்ன பொண்ணு, ஓகேவா. அவன் என்ன பண்றா, போயிட்டு பாக்குறா. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, அந்த பசியால வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றா, நீ கவலைப்படாத, மேய்ச்சலுக்கு போன உன்னோட அம்மா வந்துருவாங்க, கவலைப்படாத அப்படின்றத சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க கன்றின் வருத்தம். சிறுதாம்பு கயிற்றில் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். இடைமகள் அப்படின்னா இடையர் அப்படின்னா ஆடு ஓட்டுறவங்க, ஆடு மாடு ஓட்டுறவங்க, அவங்களோட மகள், ஓகேவா. அவன் வந்து பாக்குறா, பார்த்து இந்த விஷயத்த சொல்றா. என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. வருந்தாதே அப்படின்னு வந்து புள்ளை மேய்ந்த உன் தாய்மாரை வளைந்த கத்தியை உடைய, இது முக்கியம், ஓகேவா. புள்ளை மேய்ந்த தாய்மாரை வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட என் இடையேறி பொழுது ஓட்டி வந்து விடுவார். வருந்தாதே. வளைந்த கத்தி அப்படின்னா என்னது, அந்த ஒரு ஆட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அடிச்சு இந்த சைடு எடுத்துட்டு வருவாங்களா, அந்த மாதிரி வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட என் இடையர், ஓகேவா. இடையர்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க, என்னோட அம்மா இல்ல என்னோட அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
உன்னோட அம்மாவை அழைச்சிட்டு வந்துருவாங்க, உன்னோட அம்மாவை ஓட்டிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து இடையர் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா இடையர் மகள் வந்து யாருக்கிட்ட சொல்றா, அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்றா. ஓகேவா, முதுபெண்டியர் தலைவிடம் கூறியது, இடைமகள் மூலம் நற்சொல்லை கேட்டோம், நின் தலைவன் பகைவரை வென்று திரை பொருளோடு வருவது உறுதி, மனத்தடு மாற்றம் கொள்ளாதே. ஓகேவா, இந்த மாதிரி நான் என்ன பண்றாங்க, அந்த முது பெண்கள் வந்து கேட்டு வந்து தலைவி இந்த மாதிரி நான் என்ன கேட்டேன் தெரியுமா, இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்றா, நீ கவலைப்படாத, உன்னோட தலைவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னது பொருள் ஈட்டுறதுக்காக போயிருக்கானோ இல்ல வந்து உன்னோட பகைவனை கொண்டுட்டு பொருளை இட்டுட்டு வந்துருவான், நீ கவலைப்படாத தலைவி அப்படின்னு வந்து முது பெண்கள் வந்து சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்கள். ஓகேவா, முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, கண்டிப்பா கேட்பாங்க, அடிக்கடி கேட்ட ஒரு வினா, அடிக்கடி பப்ளிக்லயும் கரெக்டா பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, புரியுதா இந்த கொஸ்டின் அப்படின்றது? முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து கூறுக அப்படின்றது முக்கியமான கேள்வி. அடுத்து 39வது கேள்வி பாருங்க. ஓகேவா, மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் ஒன்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம், பார்க்கலாமா? அது பாருங்க, மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம். ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய தலைப்பிலான கட்டுரை போட்டி வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி ஒரு மடல் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க எப்படி எழுதணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணணும், இடம் டேட் அப்படின்றது போடணும். டேட் வந்து எப்போ எப்படி போடணும் அப்படின்னா, நீ என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட் போட்டுலாம். ஒருவேளை இடம் அப்படின்றது கொடுத்துருந்தா நீங்க இடம் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்க என்ன எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த இடத்த போடலாம், இல்ல ஆனா எழுதலாம், இல்ல ஆவணா எழுதலாம். இந்த மாதிரி பண்ணலாம், நீங்க அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அழைக்கிற மாதிரி, அன்புள்ள நண்பா, அன்புள்ள அப்பாவுக்கு, அன்புள்ள அம்மாவுக்கு, அப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, எடுத்த உடனே வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் நலம் நீ நல்லா இருக்கியா அப்படின்லாம் போகக்கூடாது. அன்புள்ள நண்பா, அன்புள்ள அம்மா, அன்புள்ள அப்பா, யாருக்கு கதை எழுத சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதணும். ஓகேவா, என்னது மரம் இயற்கையின் வரம். ஓகேவா, அதை பத்தி சொல்றாங்க. நான் நலம், உன்னலம் மற்றும் வீட்டார் அனைவரும் நலம் அறிய ஆசை, மாநிலவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் நீ கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற செய்தியை நாளிதழ் உன் புகைப்படத்துடன் கண்டு பெருமகிழ்வு கொண்டேன். உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி வந்து மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற ஒரு கட்டுரை போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான். உங்களோட மனசுக்குள்ள எப்படி இருக்கும், எப்படா வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். என் நண்பன் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய அளவில் என்ன பண்ணிட்டான், ஒரு கட்டுரை போட்டியில வந்து ஒரு வின் பண்ணியிருக்கான், ஒரு நாளிதழில் வருது, அதுவும் போட்டோட வருது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும். ஓகேவா, உடனே நம்ம பொறாமப்படக்கூடாது, எப்படா வாங்கலாம் அப்படின்னு பொறாமப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஓகேவா, அது மாதிரிதான் சந்தோஷமும் படுறான். ஓகேவா, நானாலும் நீ நல்லா இருக்கியா, உங்க வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களா, உன்னோட போட்டோவோட நான் வந்து நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எழுதணும். நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் அப்படிலாம் எழுதக்கூடாது, தூய தமிழ்ல எழுதணும். ஓகேவா, அதான் நான் நலம், உன்னலம் மற்றும் உன் வீட்டார் அனைவரும் நலம் அறிய ஆசை, மாநிலத்தில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில நீ கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்ற செய்தியை நாளிதழ்ல பார்த்தேன், அதுவும் உன்னோட போட்டோவோட பார்த்தேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்றத எழுதணும். பெருமகிழ்வு கொண்டேன் அப்படின்றத நீங்க எழுதணும். அடுத்து மரம் இயற்கையின் வரம், அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பாருங்க. மரங்களின் பயன்களையும் மரங்கள் அழிப்பதனால் ஏற்படும் தீமைகளையும் பற்றி பல நல்ல கருத்துக்களை கூறியிருக்கிறாய். ஓகேவா, மரங்களோட பயன். ஓகேவா, மரங்கள் நமக்கு என்னென்ன பயன் தருது, நிழலை தருது, அது நிலத்தடி நீர் மட்டத்தை காக்குது, அது மண்ணரிப்பை தடுக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எழுதிட்டு மரங்களை அழிப்பதனால ஏற்படும் தீமைகள், மரம் அழிச்சிட்டோம் அப்படின்னா அதிகமா ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை, அதனால வெயில் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம், என்னது அந்த மாதிரி சில விஷயத்த எழுதுறாங்க. ஓகேவா, மரங்களை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகளையும் பற்றி பல நல்ல கருத்துக்களை கூறியிருக்கிறார். மரங்கள் அழித்து கொண்டே போனால் நாம் உயிர் வலியை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வரும் என்ற செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இதை நினைக்கும் போது மனம் வருத்தம் அடைகிறது. கரெக்ட் தானே? இருக்கிற எல்லா மரத்தையும் அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும், நமக்கு ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்காது. கரெக்டா, இது அமேசான் காடுகளால் மட்டும்தான் நமக்கு ஒரு 28% என்னவோ வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் சொல்றாங்க. அது மாதிரி தான். ஓகேவா, மரத்தை நம்ம அழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்காது, அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா, அப்படி வாங்கி அது மாதிரி அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, ஒரு லட்சம் கூட பார்த்துருப்பீங்களா, பின்னாடி மாட்டி என்ன பண்றான், மூக்கில் வச்சுட்டு சுவாசிச்சு போறான்ல, அந்த மாதிரி சுவாசிக்கிற நிலைமை கூட ஏற்படும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த கட்டுரையில எழுதியிருக்காங்க. அது பார்க்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயத்த பார்த்தவொடனே அப்படிலாம் ஆயிருமோ அப்படின்ட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அடுத்து போலாமா? உயிர் வழியை காசு கொடுத்து வாங்கும் நிலை வராதபடி நாம் மக்கள் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரங்களை அழிக்காதீர் என்று அச்செயலில் ஈடுபடுவோம், தூய காற்றை சுவாசிப்போம். நீ மேலும் பல கட்டுரைகளை எழுதி பரிசுகள் பெற மகிழ்வுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு என்ன பண்றான், மனதார வந்து நல்லா சந்தோஷமா இரு, எல்லாம் ஒண்ணு இது மாதிரி நிறைய கட்டுரை எழுதணும், இதுக்கப்புறம் என்னது மரம் வளர்ப்போம், மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். ஓகேவா, புரியுதா?
இந்த கட்டுரை எப்படி எழுதுனா, உயிர் வழியை காசு கொடுத்து வாங்கும் நிலை வராதபடி ஓகேவா, அந்த ஆக்சிஜன் நம்ம காசு கொடுத்து வாங்காத இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுபடி வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் ஓகேவா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், மரங்களை அழிக்காது. என்ன பண்ணணும், மரங்களை அழிக்காது. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படிதான் எங்க மிஸ்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேப்ப மரம்லாம் வீட்டில் நட்டுருக்கேன் ஓகேவா. அது மாதிரி என்ன பண்ணணும், நீங்களும் நடுங்க ஓகேவா. இல்ல நிறைய பேருக்கு இயற்கையாவே என்ன இருக்கணும் அப்படின்னா, கார்டன் வந்து பராமரிக்கிறது உண்மையிலே ரொம்ப அவங்களுக்கு ஆசையா இருக்கும் ஓகேவா. சில பேர்லாம் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செடி வந்து நட்டுறதுக்கு வந்து அது மண்வெட்டி வச்சு நோண்டிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அவனுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் அது ஒரு அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரி இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி சில விஷயம் செய்யலாம். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஓகேவா. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா. ஆனால் பண்ணணும் ஓகேவா. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் ஓகேவா. கண்டிப்பாக நான் பண்ணணும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், மரங்களை அழிக்கக்கூடாது, அச்சடியில் ஈடுபடுவோம், தூய காற்றை சுவாசிப்போம்னா அது நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கணும். மேலும் பல கட்டுரைகளை எழுதி பரிசுகள் பெற மகிழ்வுடன் வாழ மனதார வாழ்த்துகிறோம் அப்படின்றத எழுதி முடிச்சுட்டு, இப்படிக்கு உன் அன்புள்ள தோழன் இப்படிக்கு உன் தோழன் அப்படின்னு போட்டு யாரோட பேரோ அதில் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்ரஸ், இல்லைனா உங்க ஃப்ரெண்டோட பேரை நீங்க எழுதலாம். அடுத்து உரைமையல் முகவரி கண்டிப்பா எழுதிருக்கணும். இது எழுதுனா தான் மார்க், இல்லைனா மார்க் கிடையாது. உரைமையல் முகவரி யாருக்கு எழுதுறீங்க, உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன, சரி இப்படிக்கு உன் தோழன் அப்படின்ட்டு உங்க பேர் எழுதிட்டு என்னது உரைமையல் முகவரியில உங்க ஃப்ரெண்டு பேர் எழுதணும். யார் உங்க ஃப்ரெண்டு, எந்த ஊர்ல இருக்கான், எந்த தெருல இருக்கான், அவனோட பின்கோடு கண்டிப்பா எழுதணும். கடைசியா ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வைக்கணும், மீதி இடத்துல கமா அப்படின்றது போடணும். சரியா, போட்டு அப்படின்னா ஈஸியா ஒரு 5 மார்க் அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா, எல்லாரும் எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் முக்கியமான கேள்வி. உங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றவும் புதை சாக்கடையை தூர்வாரவும் வேண்டி நகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டாலும் எழுத தெரியணும் ஓகேவா. முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்குன்னு பாருங்க. உங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழை நீர் ஓகேவா, உங்க ஊர் இருக்கு, உங்களோட ஊர்ல மழை நீர் என்ன பண்ணுது, தேங்குது ஓகேவா. தேங்கி என்ன பண்ணுது, காலரா சிக்கன் குனியா அந்த மாதிரி நோயெல்லாம் வருது. பார்த்துட்டு என்ன பண்றீங்க, நகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க ஓகேவா. இதெல்லாம் ரியல் டைம்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா. அதனால இந்த கட்டுரைலாம் எழுத கத்துக்கோங்க. எழுத கத்துக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும், நாளை பின்ன வந்து ஏதாச்சும் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா கரெக்டா இந்த ஃபார்மேட்ல எழுதுவீங்க, அப்பதான் அது கரெக்டா போகும் ஓகேவா. அதே மாதிரி உரைமையல் முகவரி ஏன் சார் எழுதணும் அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு எழுதுறேன்னு வச்சுப்போம் ஓகேவா. உரைமையல் முகவரி எதுக்கு எழுதணும் அப்படின்ற சொல்றேன். இது வந்து ஒரு லெட்டர்னு வச்சுப்போம் ஓகேவா. இது வந்து ஒரு லெட்டர் ஓகேவா. இந்த லெட்டர் என்ன பண்ற, எழுதிட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நீ எழுதணும் ஓகேவா. யாருக்கு அனுப்ப போறோம் அப்படின்றது அந்த உரைமையல் முகவரி அப்படின்னா, இந்த உரை மேல என்ன பண்ற, முகவரி எழுதல, அப்ப என்ன பண்ணுவாங்க, பார்த்து யாருக்கு போகுது யாருக்கு வருது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதனால உரைமையல் முகவரி கண்டிப்பா எழுதியிருக்கணும். சரியா, புரிஞ்சுதா. உரைமையல் முகவரி அப்படின்றத கண்டிப்பா எழுதியிருக்கணும். அப்ப உங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றவும் புதிய சாக்கடையை தூர்வாரவும் வேண்டி நகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்று வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநகராட்சி ஆணையர் திரு மாளவியா நகர் சென்னை ஓகேவா. அதுல யார் பேர் ஓகேவா. கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த வாட்டி கொடுக்கல அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க பேர் எழுதணும் ஓகேவா. மாநகராட்சி ஆணையர் திரு அவர்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களோட பேர் எழுதிக்கலாம். எழுதிட்டு மாளவிகா நகர் சென்னை ஓகேவா. இதனால கமா ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கணும் ஓகேவா. அனுப்புனர் அப்படின்றத கண்டிப்பா எழுதணும். இந்த இடத்துல நாள் இடம் கண்டிப்பா எழுதிருக்கணும் ஓகேவா. என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு டேட்டா போடணும். என்னது இடம் வந்து எங்க, சென்னையா, எந்த ஊரோ அதை வந்து நீங்க எழுதணும் ஓகேவா. இது கரெக்டா எழுதியிருக்கணும். கரெக்டா, இதை எழுதி விட்டு அடுத்து வரணும் ஓகேவா. பொருள் எழுதணுமா சார் அப்படின்னா 100% பொருள் அப்படின்றது எழுதியிருக்கணும். பொருள் எழுதல அப்படின்னா மார்க் குறையும். இப்பயே சொல்லிட்டேன் ஓகேவா. எதுக்காக நீ எழுத வர அப்படின்றத பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியணும் ஓகேவா. நான் லெட்டர் எடுத்து படிக்கிறேன், படிக்கும்போது எதுக்காக எழுதியிருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியணும் ஓகேவா. அதுக்காக பொருள் அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். என்ன இருக்கு பாருங்க, தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற கோரிக்கை, தேங்கி நிற்கிற மழை நீரை அகற்றணும், அதுக்காக என்ன பண்றேன், ஒரு கோரிக்கை அப்படின்றத நான் விடுக்கிறேன். யாருக்கு அப்படின்னா மாநகராட்சி ஆணையருக்கு விடுக்கிறேன் அப்படின்றத ஒரு லெட்டர்ல என்ன பண்ணணும், நீங்க எழுதணும் ஓகேவா. அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற கோரிக்கை, தேங்கி நிற்கிற மழை நீரை வந்து அகற்றணும், அதுக்காக என்ன பண்றேன், ஒரு கோரிக்கை அப்படின்றத நான் விடுக்கிறேன் அப்படின்றத எழுதணும். ஐயா, நான் உங்களோட பேர் ஓகேவா, உங்களோட பேர் என்னவோ ஓகேவா, நான் சும்மா என்னோட பேர் எழுதிக்கிறேன். நான் தமிழன். உங்கள் முகவரி ஓகேவா, உங்களோட முகவரி என்னது, அந்த முகவரியை ஃபுல்லா எழுதணும். சென்னை துபாய் குறுக்கு சந்து, உங்களுக்கு கரெக்டா போடணும் ஓகேவா. அட்ரஸ் வந்து கணவன் எழுதக்கூடாது ஓகேவா. சென்னை தாமோதரன் தெரு ஓகேவா. உங்கள் பகுதி என்ன, எங்கள் பகுதி மக்களை பாதிக்கும் ஒரு பாரிய பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எங்க ஊர்ல, எங்க தெருல, நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நகராட்சி ஆணையர் கண் முன்னாடி நான் உங்க முன்னாடி நான் கொண்டு வந்துறேன், நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, சமீபத்தில் பெய்த கனமழையால் எங்கள் பகுதியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த தண்ணீர் வடிகால் மற்றும் சாலைகள் தேங்கியுள்ளதால் மக்கள் நடந்து செல்ல முடியாமல் சிரமப்படுகின்றனர். மேலும் இந்த தண்ணீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது.
என்னது இந்த மாதிரி வந்து சமீபத்தில் மழை ரொம்ப பெஞ்சுது ஓகேவா. டிசம்பர் மாதம் நார்மலாகவே மழை பெய்யும், மழை அது மாதிரி பொழிகிற மாதிரி நிறைய என்னது தண்ணி அப்படின்றது தேங்கிருச்சு. நிறைய தண்ணி தேங்கினதுனால என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு மக்கள் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த தண்ணீர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொசுக்களை உற்பத்தி செய்து மலேரியா டெங்கு போன்ற நோய்களை உருவாக்க காரணமாக இருக்குது, அபாயமாக இருக்குது. கொசுக்கள், மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. என்னது தேங்கி இருக்க தண்ணீர் என்ன பண்ணும், ஈஸியாக கொசு போய் உட்காந்து முட்டையை இட்டுரும். அந்த மாதிரி முட்டையை இட்டுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அது கொசுனால பரவக்கூடிய மலேரியா டெங்கு அப்படின்றது பரவும். அதனால நோய்கள் அப்படின்றது பரவத்துக்கு அபாயம் இருக்கு அப்படின்றது எழுதிட்டு இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்க தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரம் தீர்க்கணும், அதுக்கு ஏதாச்சும் சீக்கிரமா ஒரு நடவடிக்கை எடுங்க. ஒன்று தண்ணியை வந்து என்ன பண்ணுங்க, தூர்வாருங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. என்னது புதைக்குழி அமைங்க, புதைக்குழி தண்ணியை வந்து வெளியேற்றுங்க, இதை சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறேன். வாய்க்கால்களை சுத்தம் செய்து தேங்கி இருக்கும் தண்ணீரை அகற்றவும். இதன் மூலம் எங்கள் பகுதி மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதோடு சுகாதாரம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற முடியும். அது இந்த மாதிரி வாய்க்கால்களை சுத்தம் செய்து அங்க இருக்க வாய்க்கால்கள் ஓகேவா, தண்ணி ஓடக்கூடிய பகுதி தான் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாய்க்கால்களை சுத்தம் செஞ்சு தேங்கி இருக்கும் தண்ணீரை அகற்றும். அங்க தேங்கி நிற்கல தண்ணீர் அதை வந்து அகற்றுறதுக்கும். இதன் மூலம் எங்கள் பகுதி மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதோடு, இதன் மூலமா எங்கள் பகுதி மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதோடு சுகாதாரம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற முடியும். சுகாதாரமா இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்றத இதுல சொல்லணும். புரியுதா? இதை வந்து சொல்லுவீங்களா? இது எழுதிட்டு கடைசியா முடிக்கும் போது நன்றி அப்படின்றத போட்டுட்டு அன்புடன் அப்படின்றது உங்க பேர் எழுதலாம் ஓகேவா. அன்புடன் உங்களுக்கு உண்மையுள்ள அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம், உங்களோட பேர் அப்படின்றது எழுதணும் ஓகேவா. எழுதிட்டு உங்கள் முகவரி ஓகேவா, சாரி உரைமேல் முகவரி அப்படின்றத போட்டுட்டு யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட அட்ரஸ், அவங்களோட பகுதி அப்படின்றத போட்டுட்டு கண்டிப்பா பின்கோடு அப்படின்றத எழுதிட்டு கடைசா ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வைக்கணும் ஓகேவா. இடம் நாள் அப்படின்றது கண்டிப்பா எழுதிருக்கணும். எழுதல அப்படின்னா மார்க் அப்படின்றது குறைப்பாங்க. புரிஞ்சுதா? ஓகேப்பா, இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போலாம். படம் உணர்த்தும் கருத்தை கவிஞர் எழுதுக ஓகேவா. படம் உணர்த்தும் கருத்தை கவிஞர் எழுதுக. என்ன பண்றா அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு நாய்க்குட்டிக்கு என்ன பண்றா அப்படின்னா ஒரு இடத்துல சாப்பாடு வைக்கிறா ஓகேவா. இது வந்து ஒரு காட்சி ஓகேவா. இதை வச்சு நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, ஓனா கவிதை எழுதிருக்கலாம், இல்ல வந்து நீங்க படிச்சு வச்சிருக்கலாம். சார் நான் எங்க ஸ்கூல்ல இதெல்லாம் சொன்னாங்க சார், அதை வச்சு நான் படிச்சு வச்சிருக்கேன் சார். சூப்பர், நீங்க எதை வேணா எழுதிருக்கலாம், ஆனா எழுதாம மட்டும் வந்து இருக்க கூடாது ஓகேவா. எளிமையா ஒரு 5 மார்க் வாங்கிருக்கலாம் ஓகேவா. எளிமையா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு 5 மார்க் ஈஸியா ஓகேவா. சப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 5 மார்க் அப்படின்றத நீங்க வாங்கிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்க கூடாது ஓகேவா. பாருங்க, நான் சும்மா கொடுத்துருக்கேன், நீங்க என்ன எழுதிருக்கீங்க அப்படின்றதும் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க 5 மார்க் அப்படின்றத வாங்கிருக்கலாம் ஓகேவா. வாடிய பயிரை கண்டு வாயெல்லா உயிர்கள் எடுத்தும் வாடியவர்கள் நாம் பரிவு கொள்வோம், வறுமை தடையில்லை, அறம் செய்து பழகு, வாழும் வழி இதுதான், அன்பு கொண்டுலகு அப்படின்றது ஓகேவா. வாடிய பயிரை கண்டே வாயெல்லா உயிர்கள் எடுத்தும் வாடியவர்கள் நாம் பரிவு கொள்வோம். என்னது நம்மளோட வரலாறு என்ன பண்ணாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின, ஒரு பயிர் வாடுது அப்படின்றதுக்காக தான் வாடி இருக்காரு ஓகேவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நம்ம இருந்தோம். வாடிய பயிரை கண்டு வாயில்லா உயிர்கள் எடுத்தும் வாடியவர்கள் நாம், அந்த மாதிரி வந்து வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் நம்ம வாழணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நாம பரிவு கொள்வோம். என்ன பண்ணணும், ஒருத்தவங்க மேல இரக்கம் கொள்ளணும். வறுமை தடை இல்லை, எனக்கு வறுமை இருக்கு அதனால நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. என்கிட்ட வறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், வறுமை தடை இல்லை. அறம் செய்து பழகு. என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு அறம் செய்யணும், ஒன்னே ஹெல்ப் பண்ணணும். இல்லை அப்படின்னா யாரையும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளால மற்றவங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தாலே போதும்டா ஓகேவா. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், 500 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. நம்மளால யாருக்கும் உன்னால வந்து நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. உன்னால யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும், உன்னால யாருக்கும் ஒரு தீங்கும் வராம இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா. உன்னால யாருக்கும் ஒரு பிரச்சனை வராம இருந்துடக்கூடாது ஓகேவா. அந்த பாயிண்ட் முக்கியம் ஓகேவா. வறுமை தடையில்லை, அதை தாண்டி உன்னால ஹெல்ப் பண்ண முடியுது, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா சூப்பர், நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்றது பண்ணலாம். வாழும் வழி இதுதான், அன்பு கொண்டொழுகு, அன்பு கொண்டு நீ என்ன பண்ண மற்றவங்களுக்கு இரு அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க ஓகேவா. இந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த ஒரு கவிதை வேணாலும் எழுதிருக்கலாம், மார்க் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அடுத்த கேள்வி 41வது கேள்வி, 42வது கேள்வி பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய வீட்டு எண் 12 ராஜ வீதி மேட்டூர்பட்டி சேலம் என்ற முகவரியில் வசிக்கும் வெங்கடேசன் மகன் பாலாஜி சேலம் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பினை நிறைவு செய்து மேல்வகுப்புக்கு உயிரியல் ஓகேவா 11th ஜாயின் பண்ண போறாங்க. அதுவும் என்னது பயாலஜி பாடப்பிரிவு சேர விரும்புறாங்க. அதுக்கு தேர்வர் தன்னை பாலாஜியாக கருதி கொடுக்கப்பட்ட மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பத்தை படிவத்தை நிரப்புக. நான் படிவம் என்றது கண்டிப்பா நடத்திருந்தேன், கண்டிப்பா கேட்டிருக்காங்க ஓகேவா. ஈஸியா ஒரு 5 மார்க் அப்படின்றத வாங்கியிருக்கலாம் ஓகேவா. சரி ஓகே, இதை நான் எழுதல அப்படின்னா கூட பரவாயில்ல, நயம் பாராட்டுக இதை நான் வந்து கடைசியா சொல்றேன் ஓகேவா. இதை நான் பண்றேன், நயம் பாராட்டுக கடைசியா அந்த படிவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்க்க போறது நயம் பாராட்டுக ஓகேவா. நயம் பாராட்டுக பார்க்கலாமா. நிலாவையும் வாழத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைந்ததாங்கே குழாவும் அமுத குழம்பை குடிதொரு கோல வெறி படைத்தோம் உலாவும் மனசரு புலினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கணிச்சுனை வண்டியில் ஓர் வண்டு
பாடுவதும் வியப்போ. அது யார் எழுதுனா அப்படின்னா பாரதியார் எழுதியிருக்காரு. அந்த பாடலை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இலக்கிய நயம் பாராட்டுக, நயம் பாராட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது கேள்வி 7 கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், திரண்ட கருத்து அப்படின்றது எழுதணும். அந்த பாடல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, அந்த பாடலை முழுசா படிக்கும் போது என்ன விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு அதை எழுதணும். இந்த கொஸ்டின் அப்படின்றது நடத்திருந்தேன் பாருங்க. நிலாவையும் விண்மீனையும் காற்றையும் சமமாக கருதி அவற்றின் அமுதத்தை பருகி அவற்றிலே நிலை கொண்டோம். மனப்பறவையை எங்கும் மூட்டி மகிழ்ந்திடுவோம். பல வண்டியில் பலாச்சுளையை வட்டமிட்டு வண்டு பாடுவதில் ஒன்றும் வியப்பில்லை. நிலாவையும் மீனையும் ஓகேவா, நிலாவையும் விண்மீன் ஓகேவா, அதையும் காற்றையும் சமமாக கருதி, காத்து இருக்குல்ல அதையும் சமமாக கருதி அவற்றின் அமுதத்தை பகுதி ஆனது அமுதை பருகி அவற்றின் நிலை கொண்டோம். அவரோட அமுதத்தை பருகி என்ன பண்றோம், ஒரு நிலையில இருந்தோம். மனப்பறவையை எங்கும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம். மனப்பறவை ஓகேனா மனசுல இருக்க அந்த விஷயத்தை என்ன பண்ணுவோம், அதை ஓட்டி எங்கேயும் என்ன பண்ணுவோம், மகிழ்ந்துடுவோம். பல வண்டியில் பலாச்சுளையை வட்டமிட்டு வண்டு பாடுவதில் ஒன்றும் வியப்பில்லை. பல வண்டி இருக்குல்ல, அந்த பல வண்டியில பலாச்சுளை ஓகேவா, யாரெல்லாம் வந்து பலாச்சுளை சாப்பிட்டுருக்கீங்க, எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த பலாச்சுளை ஓகேவா, வண்டியில போறக்கூடிய அந்த பலாச்சுளை என்ன பண்ணும், வண்டு அப்படின்றது ஈஸியா வட்டமிடும். அது ஒன்றும் பார்க்கறது வியப்பெல்லாம் கிடையாது அப்படின்றது திரண்ட கருத்துல சொல்றாங்க. அடுத்து மைய கருத்து. இக்கவிதை மனத்தை வாழ்த்துதலை மைய கருத்தாக கொண்டது. மனசை வந்து வாழ்த்துறதை பத்தி இந்த மைய கருத்து அப்படின்றது இருக்கு. அப்ப திரண்ட கருத்து அப்படின்றது எழுதணும். அடுத்து மைய கருத்து அப்படின்றத எழுதணும் ஓகேவா. எழுதிட்டு சொல் நயம், இதுல என்ன சொல் நயம் இருக்கு அப்படின்றத பாருங்க. பாரதியார் தம் கவிதையில் அமுத குழம்பு என்ன சொல்லிருக்காரு, அமுத குழம்பு, கோலவெறி, மனச்சிறுப்புள் ஆகிய அழகான சொற்களை கையாண்டுள்ளார். இந்த மாதிரி சொற்களை சொல் நயம் அப்படின்றது இந்த ஒரு இலக்கிய நயத்துல குறிப்பிட்டிருக்காரு. யாரு குறிப்பிட்டிருக்க அப்படின்னா பாரதியார் குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. பாரதியார் தன்னோட கவிதையில அமுத குழம்பு, கோலவெறி, மனசிறுப்புள் ஆகிய அழகான சொற்களை என்ன பண்றாரு, அவர் வந்து கையாண்டிருக்காரு அப்படின்றத எழுதணும். அடுத்த பொருள் நயம். பொருள் நயம்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. பலாவின் கணிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ என்ற கவிதை வரி கவிஞர்கள் இயற்கையில் அழகில் மயங்கி கவி பாடுவதில் வியப்பில்லை என்னும் உள்ளுரை கருத்தை வெளிப்படுத்துகின்றது. இது உள்ளுரை ஓமையாக அமைத்து கவிதைக்கு சுவை கொடுக்கிறது. பொருள் நயம் அப்படின்றத பாருங்க. என்னது, அந்த நார்மலா அந்த வண்டி என்ன பண்ணுது, அந்த பலாச்சுளையை சுத்தி இயற்கையா வட்டமிடுது. அது ஒன்றும் வியப்பு கிடையாது அப்படின்றத பாரதியார் சொல்றாரு. அதை எதுக்கு ஓமையா சொல்றாரு அப்படின்றத பாருங்களேன். இயற்கை அழகில் மயங்கி ஓகேவா, இயற்கையோட அழகு ஓகேவா. நம்ம என்ன பண்றோம், நல்லா வந்து ஒரு ட்ரக்கிங் போறோம்னு வச்சுக்கோம். ட்ரக்கிங் போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு மலையை பார்த்து அப்படியே வியந்து நிக்கிறாங்க ஓகேவா. நம்ம கூட வந்ததுல ஒரு கவிஞர் அப்படின்றவர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு கவிஞர் என்ன பண்றாரு, அந்த இதை பார்த்து அப்படி என்ன பண்றாங்க, வியக்குறாங்க ஓகேவா. அந்த இதுல வியந்து இயற்கை அழகில் மயங்கி கவி பாடுவதில் வியப்பில்லை. அதை பார்த்து என்ன பண்றாரு, நார்மலா என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கா கவிதை அப்படின்றது யோசிக்கவே இல்லை. அந்த அழகை பார்த்து அவர் என்ன பண்றாரு, ஒரு கவிதை அப்படின்றது சொல்றாரு. அதுதான் இயற்கை அழகில் மயங்கி கவி பாடுதல் வியப்பில்லை என்னும் உள்ளுரை கருத்தை வெளிப்படுத்துகின்றது. இது உள்ளுரை ஓமையாக அமைத்து கவிதைக்கு சுவையை கூட்டுது. இது வந்து என்ன பண்ணுது, உள்ளுரை ஓமைக்கு ஒரு சுவையை கூட்டுது அப்படின்றத பாரதியார் சொல்றாரு. புரியுதா. அடுத்து சந்தனையும் பாருங்க. சந்தம் செந்தமிழுக்கே சொந்தம் என்பார்கள். சந்தம் வந்து என்னது, செந்தமிழுக்கு சொந்தம். பாருங்க, வல்லோசையும் மெல்லோசையும் சேரும் இடத்தில் சந்தனையும் பிறக்குது. வல்லோசையும் மெல்லோசையும், ஒரு வலிமையான ஒரு ஓசை வர இடத்துலையும் ஒரு மென்மையான ஓசை வர இடத்துலையும் என்னது, அந்த இடத்துல சந்தனையும் அப்படின்றது பிறகுது. குழாவும் அமுத குழம்பை குடித்ததொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் என்ற வரிகள் சந்தனயம் அப்படின்றது பயின்றிருக்கு. சந்தம் செந்தமிழுக்கே சொந்தம் அப்படின்றத நீங்க எழுதியிருக்கணும். எழுதிட்டு வல்லோசையும் மெல்லோசையும் சேர்ற இடம் ஓகேவா. வல்லோசை அப்படின்னா வலிமையான ஒரு ஓசை, மெல்லோசை அப்படின்னா ஒரு பொறுமையா லேசா இருக்க மாதிரி. அது ரெண்டு சேர இடத்துல என்ன இருக்கு, சந்தனயம் அப்படின்றது சேருது. அதான் குழாவும் அமுத குழம்பை குடித்ததொரு கோல வெறி படைத்தோம். குழாவும் அமுத குழம்பை குடிச்சதுக்கு அப்புறம் கோல வெறி படைத்தோம். குழாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனம் மூட்டி மகிழ்ந்துடுவோம் என்ற வரிகள்ல சந்தனயம் அப்படின்றது பயின்று வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா. அடுத்து பாருங்க தொடை நயம். அடுத்து பார்க்க போறது தொடை நயம் அப்படின்றத பார்க்க போறோம். தொடை நயம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். தொடையற்று பாட்டு நடையற்று போகும் ஓகேவா. ஒரு பாட்டு இல்ல ஒரு கவிதையில தொடை நயம் இல்லை அப்படின்னா அந்த பாட்டு என்னது, நடையற்று போகும், கரெக்டா இருக்காது. அதான் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பார்கள். இப்பாடலில் மோனை எதுகை இயைபு ஆகிய தொடை நயங்கள் பயின்று வந்திருக்கு. இந்த பாடல்ல இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயைபு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க, தொடை நயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயைபு இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா. பாருங்க, முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம். முதலெழுத்து ஒரே மாதிரி வருது அப்படின்னு என்ன சொல்றாங்க, அதை மோனை நயம் அப்படின்னு சொல்றாங்க. முதலெழுத்து ஒன்றி இருந்துச்சு அப்படின்னா அதை மோனை அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன எழுத்து முதலெழுத்து ஒன்றி வருது அப்படின்றத பார்க்கலாமா. பாருங்க, இந்த மாதிரி வந்து கோரஸ் வேர்டு எழுதலாம். படைக்கு அழகு யானை, பாடலுக்கு அழகு மோனை ஓகேவா. இது எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும். வானத்துக்கு என்பதற்கு ஏற்ப என்னென்ன வார்த்தைங்க பாருங்க. வானத்து, வா வா வி 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 வை வை ஓ ஓகேவா. என்னது அந்த வார்த்தையை வந்து சொல்லி பார்க்குறோம். வா வா வி வி வே வை வைவோ ஓகேவா. நம்ம அந்த வரிசையை சொல்லி பார்க்கும்போது அதுல என்ன வார்த்தை வருதோ அதுதான் மோனை அப்படின்னு சொல்றோம். வானத்து வைத்ததாங்கே அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அடுத்து குழம்பை குடித்ததொரு கோலவெறி
காக்கா கீக்கி குகு கே கை கோகோ கவ் ஓகேவா காக்கா கீக்கி கூக்கு கே கை கோகோ கவ் ஓகேவா அந்த வார்த்தை வருதா கூ கூ கோ கா வார்த்தை வரிசையில வருதா அப்ப அதுல மோனை அப்படின்றது வந்திருக்கு மோனை அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் பாடல் அடியில இருக்கக்கூடிய முதலெழுத்து ஒன்றி வருவதை மோனை அப்படின்னு சொல்றோம் அது பாடல் அடியில சீர்லையோ இல்ல அடியிலையோ முதலெழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை மோனைன்னு சொல்றோம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை எதுகை அப்படின்னு சொல்றோம் மோனை எதுகை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து பலாவின் ஓகேவா அடுத்து பலாவின் பாடுவதும் அப்படின்ற வார்த்தை இருக்கு பலாவின் பாடுவதும் பா பா அப்படின்னு இருக்கா ப பா அப்படின்னு இருக்கா சோ இது மூலமா என்னது முதலெழுத்து அப்படின்றது ஒன்றி வந்திருக்கு அதனால இது மோனை அப்படின்னு சொல்றோம் அடுத்து இந்த அது மாதிரி முடிச்சுட்டு என்ற இடங்களில் மோனை நேயம் பயின்று வந்துருது எந்த இடத்துல என்ன இருக்கு மோனை நேயம் அப்படின்றது பயின்று வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது எதுகை எதுகை நேயம் பாருங்க முதலெழுத்து அளவுத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஓகேவா இரண்டாம் எழுத்தும் அதே மாதிரி ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை எதுகை அப்படின்னு சொல்றோம் நிலாவும் குலாவும் லா இருக்கா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கா அதனால இது எதுகை அடுத்து உலாவும் பலாவும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா அந்த மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றாங்க அதை எதுகை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எதுகை அப்படின்றது இந்த இடத்துல பயின்று வந்திருக்கு புரியுதா ஓகே அடுத்து பார்க்க போறது இயைபு நயம் அப்படின்றது ஒரே கோரஸா வரும் ஓகேவா அந்த பாடல் முடியும் போது வேண்டும் வேண்டும் டோம் டோம் அந்த மாதிரி சவுண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சொல்றாங்க அதை இயைபு நயம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்க பாருங்க பாடல இறுதி எழுத்தோ அசைய சீரோ இயைந்து வருவது இயைபு நயம் அப்படின்னு சொல்றாங்க படைத்தோம் மகிழ்ந்துடுவோம் அப்ப ஓம் ஓம் தோம் ஓம் அப்படின்னு வருதா அப்ப இதனால இது இயைபு நயம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து அணிநயம் பாருங்க இந்த பாடல் என்ன அணிநயம் வந்திருக்கு அப்படின்றது அமுத குழம்பாகவும் மனதை சிறு பறவையாகும் அமுதத்தை குழம்பாகவும் ஓகேவா மனதை சிறு பறவையாகும் கவிஞர் உருவகம் செய்துள்ளார் அமுத குழம்பாகவும் மனதை சிறு பறவை மனசை வந்து ஒரு சிறு பறவை போல எப்படி இயற்கை காட்சியை பார்த்தோன்னே தானா ஒரு கவிதை வருதோ ஒரு சிறு பறவை போலையும் அமுதத்தை வந்து ஒரு குழம்பாகவும் என்ன பண்ணிருக்காரு கவிஞர் உருவகம் செய்துள்ளார் எனவே இது உருவகணி உருவகப்படுத்தினால உருவகணி அப்படின்றது தெரிய வருது ஓகேவா அடுத்து பாவகை பாருங்க இந்த பாடல அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்றது பயின்று வந்திருக்கு ஓகேவா அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்றது பயின்று வந்திருக்கு அப்படின்னு எழுதி நீங்க முடிக்கணும் சரியா அடுத்து பாருங்க வீட்டு எண் 41வது கேள்வி நான் கடைசியா சொல்றேன் ஓகேவா அதுக்கு அடுத்து பகுதி 5ல பார்க்கலாம் இதுல வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க 8 மார்க் வினா ஓகேவா சரி நம்ம சொன்ன 8 மார்க் வினா வந்திருக்கான்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நம்ம क्वेश्चन வந்திருக்கு ஓகேவா கருணையன் தாய் மறைவுக்கு வீரமுனிவர் பூக்கள் போன்ற ஓமையாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதா அஞ்சலியை விவரிக்க அப்படின்றது கேட்டிருக்காங்க அடுத்து தமிழின் சொல்வளம் பற்றி புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை 2 கொஸ்டினுமே நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா 2 கொஸ்டினுமே நான் எழுதினால சொல்லியிருக்கேன் வருண்டான்னு சொன்னேன் அடுத்து ஸ்டீபன் ஹாக்கிங் கொஸ்டின் கண்டிப்பா வந்திருக்கு நான் நடத்தியும் இருக்கேன் அன்னமயா கொஸ்டின் வந்திருக்கா நான் சொன்ன கொஸ்டின் அன்னமயா கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா அடுத்து இதுல பாருங்க குறிப்புகளை கொண்டு இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் ஆனா நடத்தல இந்த கொஸ்டின்லாம் வரும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனா அந்த கொஸ்டின் நடத்தல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து தங்களுக்கு பிடித்த நூல் ஒன்றை கீழ்காணும் குறிப்பை பயன்படுத்தி கட்டுரை வரைக இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேவா இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் நெடுவினா அப்படின்றது பார்க்க போறோம் நெடுவினா பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா படிவம் அதோட நம்ம முடிக்க போறோம் ஓகேவா நெடுவினா பார்த்துட்டு படிவத்தோட என்ன பண்ண போறோம் நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிடலாம் ஓகேவா நெடுவினா பார்க்கலாமா ஓகே பார்க்கலாமா ஓகேப்பா பாருங்களேன் என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கருணையன் தன் தாய் மறைவுக்கு வீரமுனிவர் தம் பூக்கள் போன்ற ஓமையாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ஒரு கவிதையை பார்க்கும்போது அப்படியே மனசு உருக்குற மாதிரி இருக்கும் மனசு அப்படியே வந்து ஒரு மாதிரி அமைதிக்கு கொண்டு வரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீரமுனிவரோட தேம்பாவணியை படிக்கும்போது நம்ம 10th புக்ல இருக்கக்கூடிய கடைசி லெசன் எப்ப நான் அந்த கவிதையை எடுத்து படிச்சாலும் ஓகேவா எப்ப நான் எடுத்து படிச்சாலும் என் மனசு உருக்குற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வந்து அமைதி எனக்குள்ளேயே கொண்டு வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவிதை பகுதி ரொம்ப வந்து மனசை உருக்கக்கூடிய ஒரு கவிதை பகுதி பார்க்கலாமா அதை பத்தி ஃபர்ஸ்ட் பாருங்க கருணையன் தன் தாய் மறைவு ஓகேவா கருணை என்ன பண்றான் தன்னோட தாய் வந்து எலிசபெத் அம்மா இறந்துடுறாங்க அப்ப என்ன பண்றான் என்ன பண்றது அப்படின்னே தெரியல ஓகேவா இந்த காட்டுல எப்படி வெளில போறேன்னு தெரியல நான் என்ன எப்படி வாழ போறேன்னு தெரியல இந்த மாதிரி என்ன பண்றான் கருணை வந்து ரொம்ப மனசை கலங்குறான் அதை பத்தி வந்து வீரமௌனிவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் குறிப்பு சிட்டகம் அப்படின்றது போட சொல்லியிருக்கேன் குறிப்பு சிட்டகம் போட்டுட்டு முன்னுரை வீரமௌனிவரோட உவமை உருவக கவிதாஞ்சலி முடிவுரை ஓகே அப்படின்னு போட்டுரும் ஓகேவா ஒரு 4 சப்டாபிக் தான் இருக்கு அதுல முன்னுரையில என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம் முன்னுரை என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போமா தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் போதாது தாயோட அன்பை எழுத இந்த உலகத்துல இருக்க மொழிகள் அப்படின்றது போதாது எப்படி இருக்கு பாருங்க அந்த வார்த்தை ஒரு தாய் ஓகேவா ஒரு கண்ணுக்குட்டியா இருக்கலாம் அதோட அம்மா வந்து பசு மாடா இருக்கலாம் ஓகேவா நம்ம இருக்கோம் நம்மளோட அம்மாவா இருக்கலாம் எப்படி நம்மளோட அம்மாவோட அன்பு ஓகேவா யாரு வேணா நம்மள வெறுக்கலாம் ஓகேவா யாரு வேணா நம்மள வெறுக்கலாம் ஆனா என்ன பண்ணுது தப்பே செஞ்சாலும் நம்ம அம்மா நம்மளோட
தாய் அப்படின்றவங்க நம்மளை வெறுக்க மாட்டாங்க. அதுதான் தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் போதாது. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்களேன். தாயோட அன்பை எழுத இந்த உலக மொழிகள் போதாது. உலகத்தில் இருக்க மொழிகள் அப்படின்றது போதாது தாயோட அன்பை சொல்றதுக்கு. ஓகேவா, யாரோ ஓகேவா ஒரு ஃப்ரெண்டு பேசல அப்படின்றதுக்காக உட்காந்து என்ன பண்றோம், ஒரு வாரமா உட்காந்து ஃபீல் பண்றோம். உனக்காக வந்து காலையில எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு கொடுக்குறாங்க, மதியானம் என்ன பண்றாங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த அம்மாவை என்ன பண்ண மாட்டோம், நம்ம மதிக்க மாட்டோம். ஆனா யாரோ பேசல, யாரோ ஒரு ஃப்ரெண்டு பேசல அப்படின்றதாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா அவன் நம்மள்ட்ட பேசவே மாட்டான் அப்படி, என்னடா அவனுக்கு கோவம். ஆனா என்னது, காலையில இருந்துச்சு டீ போட்டு கொடுக்குறவங்க, காலைல சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்க, மதியானம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம மதிக்க மாட்டோம், திட்டுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதுக்கப்புறம் யாரை வேணா இது வேணா பண்ணலாம். பெத்த தாயையும் பெத்த தந்தையும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் அவமதிக்க கூடாது. முடியல அப்படின்னா என்ன கூடாது, நீங்க சந்தோஷமா பேசல அப்படின்னா கூட பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஓகேவா, அதுதான் தாயோட அன்பை எழுத உலக மொழிகள் போதாது. தாயை இழந்த துயரம் சொல்ல இயலாது. தாயை இழந்த துயரம் சொல்ல இயலாது. ஒருத்தவங்க அம்மாவை இழந்த விஷயத்த அவங்களோட வாயால சொல்லிட முடியாது. கரெக்டா, அதுதான் வந்து இங்க கருணையனுக்கு நடக்குது. அதை பாருங்க, தாயை இழந்த கருணையின் கண்ணீர் சொற்களை அறிவோம். தாயை இழந்த கருணையின், அந்த அம்மாவை இழந்துட்டான் அந்த கருணையன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட விஷயம் எப்படி இருக்கு, அவனோட மனசு உருக்கம் எப்படி இருக்கு, அதான் பார்க்க போறோம். விருமமுனிவரோட உவமை உருவக கவிதாஞ்சலி அப்படின்றத பார்க்க போறோம். பாருங்க, மலர் படுக்கை. கருணையன் தாய் மறைந்து விட்டால் கருணையன் தன் கையை குவித்து, பூமி தாயே என் அன்னையின் உடலை காப்பாயாக என்று கூறி குழியிலே மலர் படுக்கையை பரப்பினான். அன்னையின் உடலை மண்ணின் மூடி மலர்களையும் தன் கண்ணீரையும் பொழிந்தான். என்ன பண்றான் அப்படின்னா, கருணையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மா எலிசபெத் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், அந்த குழியை நோண்டி அதெல்லாம் பண்றான், மலர்களை போட்டுட்டு, தாயே அதாவது பூமி தாயே என்னோட அம்மாவனை வந்து ஏத்துக்கொள் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு மனசுல இருந்து அந்த பூவையும் போட்டு கண்ணிலேருந்து வர தண்ணியும் வந்து அந்த குழியில விழுகுது. அதை கேட்டு என்ன பண்றான், பூமி தாயிட வேண்டான். இந்த மாதிரி கருணையன் தன் தாய் மறைந்து விட்டால் கருணையன் தன் கையை குவிச்சு, பூமி தாயே என்னோட அன்னையோட உடலை காப்பாயாக, என்னோட அன்னையோட உடலை காப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு குழியிலே மலர் படுக்கையை பரப்பினான். குழியில என்ன பண்றான், அந்த மலர் படுக்கையை பரப்புறான். அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி, அன்னையோட உடலை மண்ணால மூடி மலர்களையும் தன் கண்ணீரையும் பொழிந்தான். அதை மண்ணால மூடி என்ன பண்றான், தன்னோட கண்ணீரையும் பூ போன்ற மலர்களையும் என்ன பண்றான், அந்த இடத்துல போடுறான். ஓகேவா, அடுத்து பாருங்க, இளம்பயிர் வாட்டம். ஓகேவா, இளம்பயிர் வாட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்களேன். என் தாயின் மார்பில் மணி மாலை என அசைந்து வாழ்ந்தேனே, இப்பொழுது இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து காய் மணியாக முன்னே தூயமணி போன்ற மலை தூவி இன்று வாடி காய்ந்து விட்டது போல நானும் வாடுகிறேன். என் மனம் மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலர் போல வாடுகிறது. என்ன பண்றான், இளம்பயிர் வாட்டம். ஒரு இளம் பயிரோட வாட்டம் எப்படி இருக்கும், ஒரு பயிர் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றது, நல்ல வெயில் தண்ணி படலைனால அது என்னது முற்றி அப்படியே சாஞ்சிருது. ஓகேவா, அதுதான் என் தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து வாழ்ந்தேன். ஒரு தாயோட அவங்க அம்மாவோட மனசுல எப்படி இருந்தான், ஒரு மணி மாலை. ஓகேவா, ஒரு மணி மாலை எப்படி இருக்குமோ அது மாதிரி வாழ்ந்தேன். ஆனா இப்ப இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்த காய்மணி ஆகும் முன்னே, காய்ந்த காய்மணி, அந்த ஒரு பயிர் அப்படின்றது காஞ்சி மணி ஆகிறதுக்கு முன்னாடி என்னது, அது தூய மணி போன்ற மலை துளி இன்றி வாடி காய்ந்து விட்டது. ஒரு மலை துளி இல்லாம என்ன பண்ணிச்சு, அது வாடி போயிருச்சு. அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாடுறேன். என் மனம் மரக்கிளையில், ஒரு மரக்கிளையிலேருந்து பறிக்கப்பட்ட பூவை போல என்ன பண்றேன் அப்படின்னா வாடுகிறது. அது மரத்திலேருந்து பறிக்கப்பட்ட ஒரு பூ என்னது சீக்கிரமா வாடிடுமா வெயில் பட்டு, அந்த மாதிரி நான் இப்ப வாடுறேன் அப்படின்றத சொல்றேன். அப்ப இளம்பயிர் வாட்டம் அப்படின்றத நீங்க எழுதணும். அடுத்து அம்பு துளைத்த வேதனை. தீயையும் நஞ்சியும் தன் முனையில் கொண்ட அம்பு. ஓகேவா, அம்பு துளைத்ததால் ஏற்படும் புண்ணின் வரியை போல என் துயரம் வேதனை தருகிறது. துணையை பிரிந்த ஒரு பறவையை போல நானும் இக்காட்டில் அழுது பாடுகிறேன். என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு காட்டுல இருக்கான், ஒரு அம்பு. ஓகேவா, ஒரு அம்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதோட நுனியில என்ன பண்றாங்க, நஞ்சு. ஓகேவா, அதனால தீயையும் நஞ்சு என்ன பண்றாங்க, அந்த நுனையில வைக்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, துளைத்ததா ஏற்படும் புண்ணை. ஏன்னா அந்த அம்பு வந்து நம்ம குத்துதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நுனியில என்ன இருக்கு, தீ இருக்கு, அதுல நஞ்சு இருக்கு. அது குத்துனா அப்படி இருக்கும், அப்படி ஒரு நஞ்சு உடம்பு ஃபுல்லா ஏறும். அதனால நெருப்பு இருக்கு, அது எந்த அளவுக்கு வலியை தருமோ அதே மாதிரி வலி எனக்கு தருது. துணையை பிரிந்த ஒரு பறவை. ஓகேவா, ரெண்டு பறவை அப்படின்றது ஒன்னா இருக்கு. ஒரு துணையை, ஓகேவா, ஆண் பறவையோ இல்ல பெண் பறவையோ தன்னோட துணையை வந்து என்ன ஆயிடுச்சு, இறந்துருச்சு. அப்ப எப்படி அது கஷ்டப்படுமோ அதே மாதிரி நானும் கஷ்டப்படுறேன் என்னோட அம்மா இல்லாம அப்படின்றத சொல்றான். அடுத்து தவிப்பு. அதோட தவிப்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு பாருங்களேன். சரிந்த வழுக்கு நிலப்பகுதியிலே தன்னை விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல ஆனேன். சரிந்து வழுக்கு நிலப்பகுதியிலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் நான் போலானேன். அந்த காடு இருக்கு. ஓகேவா, அந்த காட்டுல எப்படி போறது, வந்த வழியே எனக்கு தெரியலையே, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எந்த வழியில போறது அப்படின்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன், தவிப்பவன் ஆயினேன்.
நவமணிகள் பதித்த மணி மாலைகளை இணைத்தது போன்ற நல்ல அரண்கள் எல்லாம் ஒரு கோவையாக இணைத்து தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையின் புலமையான இந்த மாதிரி இருக்க என்ன பண்றான், புலம்புறான். ஓகேவா? நவமணிகள் அப்படின்னா 9 வகையான மணிகள். ஓகேவா? பதித்த மணி மாலைகளை இணைந்து போன்ற நல்ல நல்ல அரண்கள் எல்லாம், அரண் அப்படின்னா நல்ல விஷயம். ஓகேவா? ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த, ஓகேவா, தவம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், அணிந்த மார்பனாகிய என்ன பண்றான், கருணையை வந்து புலம்புறான். ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையாடா, இந்த மாதிரி வந்து மணி மாலை அமைஞ்சு என்ன பண்றான், என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றான், ஃபீல் பண்றான். உயிர்கள் அழுதல். அடுத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றது பாருங்க. புலம்பலை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல் தேன்மலர்கள் தோறும் மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனை தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டிலே அழுவன போல் கூச்சலிடினான். புலம்பலை கேட்டு அவன் புலம்புறால, அம்மா இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்ட, என்னால வந்து என்ன பண்ண முடியல, எனக்கு வலி கூட தெரியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி வந்து ஒரு பறவை வந்து வாடுதோ அதை மாதிரி நான் வாடிக்கிட்டேன் அப்படின்னு புலம்புறான். அதோட புலம்பலை கேட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வண்டு செடியெல்லாம் கொடியெல்லாம் என்ன பண்ணுதான், அதுவும் சேர்ந்து வருந்துதான். புலம்பலை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல் தேன்மலர்கள் தோறும் மலர்கள் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனை தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும், பறவை வாடுது வண்டு வாடு என்ன பண்ணுது, அழுவன போல் கூச்சல் எடுது, என்ன பண்ணுது, கீ 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 என்ன பண்ணுது, எல்லாமே கூச்சல் எடுது. அந்த இடம் ஃபுல்லா என்ன பண்ணுது, ஒரு கூச்சல் அப்படின்றது இட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது இதுல தெரிய வருது. ஓகேவா? அடுத்து முடிவுரை. வீரமாமுனிவர் உவமை உருவக மலர்களால் தன் கவிதை மூலம் எலிசபெத்துக்காக அஞ்சலி செலுத்தியுள்ளார். வீரமாமுனிவர் தன்னோட உவமை உருவக மலர்களால் என்ன பண்றான், தன் அம்மாவுக்கு ஒரு அஞ்சலி அப்படின்றத செலுத்துறான். இதை வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு இங்க கொடுத்துருக்காரு. முக்கியமான ஒரு கேள்வி, மனசை உருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேவா? கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் படிக்காம இருக்கக்கூடாது, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? அதனால படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகள் எழுதுக. தமிழோட சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகள் எழுதுக. கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறமாச்சு கேட்டா எழுத தெரியணும். பாருங்க. இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமொழி வாய்த்த நல்லமுது அமுதமொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியின் மன்றத்திற்கு வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்கள் பள்ளி என்னும் தேரியின் அச்சாணியதாக தலைமை ஆசிரியர் அவர்களே, ஒளி விளக்கின் தூண்டுகளாகிய ஆசிரியர் பெருமக்களே, நீர் தடாகத்தின் ஆம்பல் முட்டுகளாகிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அதாவது ஒரு தமிழ் மன்றத்தில் பேச மாதிரியான ஒரு உரை குறிப்பு. ஓகேவா? அதான் கேட்டாங்க. இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமொழி வாய்த்த நல் அமுது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அமுதமொழி தமிழ்மொழி. தமிழ் மொழியின் மன்றத்தில் வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே, தமிழ் மன்றத்தில் வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே, பள்ளி எனும் தேரின் அச்சாணியாக தலைமை ஆசிரியர்களே. பள்ளி அப்படின்ற ஒரு தேர்ல இருக்கக்கூடிய அச்சாணி அவர்கள், யார சொல்றாங்க, தலைமை ஆசிரியர் அவர்களே. ஓகேவா? ஒளி விளக்கின் தூண்டுகோலாகிய ஆசிரியர் பெருமக்களே. ஒளி அப்படின்னா அந்த லைட் வர்றது. ஓகேவா? விளக்கின் தூண்டுகோலாகிய ஆசிரியர் பெருமக்களே, நீர் தடாகத்தின் ஆம்பல் முட்டுகளாகிய மாணவ செல்வங்களே, நீர் தடாகத்தின் ஆம்பல் முட்டுகளாகிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான, உங்களை என்ன இருக்கும், என்னோட பணிவான வணக்கங்கள் அப்படின்றத சொல்லிட்டு தமிழின் சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் உங்களிடத்தில் தமிழோட சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் நான் என்ன பண்றேன், உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லி என்ன சொல்றாங்க, தமிழின் சொல்வளம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ் மொழி. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. என்ன மாதிரி வார்த்தையா இருக்குன்னு பாருங்க. கால வெள்ளத்துல என்ன பண்ணுது தமிழ் மொழி தானே நீந்தி என்ன பண்ணுது, கரை வந்து சேர்ந்திருக்கு. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, இன்னமும் சில மொழி பேச்சு மொழியா மட்டும்தான் இருக்கு, இன்னமும் சில மொழி எழுத்து மொழியா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. வேற ஒரு மக்களோட மொழியை வந்து திணிக்கிறதுனாலையும் இல்ல வேற ஒருத்தவங்க ஆடுறதுனாலையும் நடிச்சு அந்த மொழி அப்படின்றது அழிஞ்சிருச்சு. நம்மளோட தமிழ் மொழியை யாரோ வந்து ஆண்டாங்க, கலைஞர்கள் வந்து ஆண்டாங்க, அடுத்தினது மராத்தியர் வந்து ஆண்டாங்க, இந்த மாதிரி யாரோ ஆண்டாங்க. ஆனா நம்ம தமிழ் மொழி என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. நம்மளோட தமிழ் மொழி என்ன பண்ண, அழிக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா அழிக்க முடிஞ்சதா, முடியல. அதான் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ் மொழி. ஓகேவா? சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவானது என்றாலும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது. சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவானது என்றாலும் தமிழ் மொழி மட்டும் அதில் தலை சிறந்தது. அது அந்த அளவுக்கு தமிழ் சிறந்ததா இருக்கு என்னோட தமிழ் மொழி அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பயிர் வகை சொற்கள், அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படியே பாருங்க. பயிர் வகை சொற்கள். தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாம். தமிழோட சொல்வளத்தை பல துறைகளில் காணலாம். அதில் சிறப்பாக பயிர் வகையில் சொல் வளத்தை பற்றி இங்க குறிப்பிட விரும்புகிறேன். அது சிறப்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பயிர் வகையில சொல் வளத்தை பத்தி இந்த கட்டுரையில பார்க்க போறோம். தாவரத்தின் அடிப்பகுதி, அதன் மென்மை வன்மை குறித்து தாள், தண்டு, கோல், தட்டை, தூறு, களி,
களை அடி என பகுத்துள்ளனர். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஓகேவா, இயல் 1ல இருக்கக்கூடியதுல பார்த்துருப்போம். அதெல்லாம் தண்டு, கோலடினா என்ன, தட்டனா என்ன, தூர்னா என்ன, களினா என்ன, கலைனா என்ன, அடினா என்ன, அதை பத்தி பகுத்திருக்காங்க. அடியில் சிறந்து பிரிந்து செல்லும் மேல் நோக்கிய பரிவுகளுக்கு சுவை, கவை, கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு போன்ற பாகுபாடு செய்துள்ளனர். ஓகேவா, அடியிலேருந்து பிரிந்து செல்ற ஒரு மரம் இருக்கு பாருங்களேன், ஒரு மரம் இருக்கு, என்ன பண்றாங்க, அடியிலேருந்து பிரிந்து செல்லுதா, அதுல கிளை இருக்கு, தண்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல பிரிந்து செல்லும் மேல் நோக்கிய பிரிவுகளுக்கு கவை இருக்கு, கொப்பு இருக்கு, கிளை இருக்கு, சினை இருக்கு, போத்து இருக்கு, குச்சி இருக்கு, இனுக்கு இருக்கு, அந்த மாதிரி பாகுபாடு செஞ்சிருக்காங்க. இப்ப இலையின் வகைகளை அதன் மென்மை வன்மை பற்றி இலை, தாள், தோகை, ஓலை, அந்த மாதிரி காய்ந்த இலை, சருகு, காய்ந்த இலை தோகை அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி காய்ந்த தொகையை சண்டு அப்படிலாம் பாகுபடுத்தி இருக்காங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப தமிழோட சொல்வளம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. எந்த மொழியிலாச்சும் இந்த அளவுக்கு பிரிப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க, எந்த மொழியிலாச்சும் தண்டு இருக்கு, அது என்ன இருக்கு, கிளை இருக்கு, கவை இருக்கு, கொப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா? நம்மளோட தமிழ் மொழியில இந்த அளவுக்கு சொல்வளம் அப்படின்றது இருக்கு அப்படின்றதுல சொல்றாங்க. புரியுதா? பூவின் மலரும் நிலைகளை அரும்பு, பூவோட பாருங்களேன், அரும்பு, போது, மலர், வி, செம்மல் என பகுத்திருக்காங்க. அரும்பு, பூ, போது, செம்மல் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, பகுத்திருக்காங்க. ஓகே பாருங்க, அரும்பு, போது, மலர், வி, செம்மல் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, பகுத்திருக்காங்க. பிஞ்சோட வகைகளை எப்படிலாம் பாருங்க, பூ பிஞ்சு, பிஞ்சு, வடு, மூசு, கவ்வ, குறும்ப, முட்டு குறும்ப, இளநீர், நுழாய், கருக்கல் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, அதை பயிரிட்டு இருக்காங்க. இதே போல குலை வகையில காய்கனி வகை, மணி வகை, இளம் பயிர் வகை அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, அதையும் வகுத்திருக்காங்க. அடுத்து இதனால தமிழ் சொல்வளம் உடையது அப்படின்றதுனாலையும் தமிழ்நாடு பொருள் வளம் உடையது அப்படின்றதும் நமக்கு தெளிவா விளங்குது அப்படின்றது எல்லாம் சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. புதிய சொல்லாக்கம் எதுக்கு நமக்கு தேவை? இனி தமிழில் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து பார்ப்போம். இனி தமிழ்ல புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை என்ன இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். ஒப்பீட்டளவுல இன்னைக்கு மொழியோட வளர்ச்சிக்கு ஆதாரமா சொல்லாக்கம் அப்படின்றது விளங்குது. ஒப்பீட்டளவுல இன்னைக்கு மொழியோட வளர்ச்சிக்கு ஆதாரமா எது விளங்குது அப்படின்னா சொல்லாக்கம் அப்படின்றது தேவைப்படுது. நாளும் மாறி வரும் அறிவியல், டெய்லிக்கும் என்னது மாறிக்கிட்டே இருக்கு அறிவியல். ஓகேவா, புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருது. அடுத்து தொழில்நுட்பத்தோட விளைவு. ஓகேவா, தொழில்நுட்பம் என்னது, ஏஐ அப்படின்றது வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. விளைவாக தகவல் தொடர்பியல ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமா இன்று தகவல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தகவல் வெள்ளம் அப்படின்றது பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, ஒரு மொழியோட வளர்ச்சி. ஓகேவா, ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அதோட வளர்ச்சி அப்படின்றது இத்தகைய தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உள்வாங்கி கொண்டு செறிவாக வெளிப்படுத்தும். ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது, ஒரு மொழியோட வளர்ச்சி அப்படின்றது தகவல் தொழில்நுட்ப புரட்சியோட உள்வாங்கிக்கிட்டு செறிவா வெளிப்படுத்துறதா. இப்ப பாருங்களேன், நம்மளோட தொழில்நுட்பத்துல முகநூல் இருக்கா, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லுவான், ஃபேஸ்புக்னா முகநூல். அடுத்து புலனம்னா வாட்ஸ்அப், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றான். குறிப்பா இணைய பக்கங்களை அதிகபட்சமா இடத்தின பிடித்துள்ள மொழிகளே நன்கு வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதப்பட இயலும். ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழியில எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, அதை அதிகமா எந்த தேடுறாங்க, அதை பொறுத்து அந்த தமிழ் மொழி எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேவா, இந்த நிலையில கருத்தியல் வளர்ச்சிக்கு ஆதாரமா விளங்கும் சொற்கள் அதிக அளவில் உருவாக்கப்படுகின்ற மொழிகளை உச்சநிலையை அடைய முடியும். இந்த நிலையில கருத்தியல் வளர்ச்சிக்கு ஆதாரமா விளங்கும் சொற்கள் அதிக அளவில் உருவாக்கப்படுகின்ற மொழிகளை நம்ம உச்சநிலையை அடையுது. தமிழை பொறுத்த வரையில ஆட்சி மொழியாகவும் உயர்கல்வியில் பயின்று மொழியாகவும் தமிழை இடம்பெற வேண்டும். அதனால புதிய சொல்லாக்கத்திற்கான முயற்சிகள் அப்படின்றது நடைபெறுது. இத்தகைய முயற்சிகள் தமிழ் மொழியோட வளர்ச்சி வேகத்தினை தூண்டுது, சொற்களஞ்சியம் பெருக்கிட காரணமா அமையுது. எனவே அரிய தொழில்நுட்பத்துக்குள்ள புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை அப்படின்றது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எழுதி முடிக்கணும். ஓகேவா, முடிச்சு என்ன பண்ணணும், என்னோட உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்க இந்த உரையை எழுதணும். ஓகேவா, இதுல கண்டிப்பா நீங்க எழுதியிருக்க வேண்டியது அந்த போத்து அது மாதிரி எழுதுறது, அது பூவோடது என்னது அரும்பு, போல பூ தோற்றம் அளிக்குது, வி, செம்மல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்து கோடு, அடுத்து என்னது அடி வகை, அதை பத்தி நீங்க சொல்லணும். இந்த மாதிரிலாம் அதுல நம்ம புக்கில் படிச்சிருக்க விஷயத்த என்ன பண்ணணும், இளம் பயிர் வகை என்ன இருக்கு, மணி வகை என்ன இருக்கு, இதை பத்தி நீங்க எழுதி அதை நிறைவு பண்ணணும். அந்த மாதிரி நிறைவு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ஈஸியா 8 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். ஓகேவா, அடுத்த கேள்வி பாருங்க. அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றை எழுதுக. அடுத்து அன்னமயா கதை. அன்னமயா கதை நான் முன்னாடியே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்க்க போறது அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேவா, ஸ்டீபன் ஹாக்கிங் கதையை பத்தி நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில், ஓகேவா, விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றை எழுதுக, கற்பனை நயம் கதை ஒன்று எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. அறிமுக உரை அப்படின்றது எழுதுவோம், கடைசியா முடிக்கும் போது முடிவுரை அல்லது முடிவுரை அல்லது முகவுரை அப்படின்னு முடிப்போம். ஓகேவா,
பாருங்க அதுல அறிமுக உரை என்ன இருக்கு அப்படின்றது. இலக்கியத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் அறியும் பொருட்டு நானும் என்னோட வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்கள் சிலரோட ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட விண்வெளி பயணம் மேற்கொண்டோம். என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் ஓகேவா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சார் என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து விண்வெளி பயணம் போனீங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு கற்பனை கதை ஓகேவா, அதனால நீங்க எழுதுறதுதான் கதை ஓகேவா, அதுக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் எழுதக்கூடாது. அதுல புக்கில் குறிப்பிட்டிருக்கல சில வார்த்தைகள் அதையும் சேர்த்து எழுதணும் ஓகேவா. அப்ப என்ன பண்றாங்க, கற்பனை கதை ஒன்று நான் எழுதுறேன் அப்படின்றத எழுதிட்டு பேரண்டம் அப்படின்றத பாருங்க. பேரண்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்றது அதுல நம்ம புக்கில் குறிப்பிட்டிருக்கோம்ல அந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணணும். பேரண்டம், பெருவெடிப்பு, கருத்துளைகள் பற்றியதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சி முக்கியமானவை ஓகேவா. அவரோட ஆராய்ச்சிகள் அப்படின்றது பேரண்டம், ஒரு பிக் பேங் அப்படின்றது நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது சவுண்ட் அப்படின்றது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னது தண்ணி அப்படின்றது ஃபுல் ஆனிச்சு. அதை பத்தி ஒரு கதை இருக்குல்ல, அதை வந்து சொல்லணும் ஓகேவா. ஒரு பேரண்டம், பெருவெடிப்பு, கருத்துளை ஓகேவா, பிளாக் ஹோல், அதை பத்தி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. அவரோட ஆராய்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல இந்த பேரண்டம் பெருவெடிப்பினால உண்டானதுதான். இந்த பேரண்டம் அப்படின்றது பிக் பேங் ஓகேவா, ஒரு பெரிய வெடிப்பு அப்படின்றது கேட்டுச்சு, அதுபடி உருவானது அப்படின்றத சொல்லிட்டு உண்டானது என்பதற்கான சான்றுகள் கணிதவியல் அடிப்படையில் எங்களுக்கு விளக்கினார். என்ன பண்றாரு, அதுபடி எது 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 அடிப்படை அப்படின்னா கருத்துளை, பிக் பேங் அப்படிதான் அப்படின்றத கணிதவியல் ஓகேவா, மேத்தமெட்டிக்ஸ் மூலமா என்ன பண்றாங்க அதை விவரிக்கிறாங்க. இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணி இருந்தார் ஓகேவா. இந்த புவியோட படைப்புல கடவுள் போன்ற ஒருத்தர் ஓகேவா, இந்த புவியோட படைப்புல கடவுள் போன்ற ஒருத்தர் பின்னாடி இருந்தார் அப்படின்றத நீங்க யாரும் நம்ப தேவையில்லை. ஆனது பின்னாடி இருந்தார் அப்படின்றத மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா, இதெல்லாம் யாரு சொல்றா அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. பேரண்டத்தை பத்தி சொல்லும் போது கடவுள்ன்றவரை நீங்க வந்து கட்டமைக்க வேணாம், பின்னாடி இயக்கிறதுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத நீங்க சொல்ல வேணாம் அப்படின்றத யார் சொல்றா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து விண்மீன்கள். விண்மீன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். விண்வெளியில் பால் வீதியில் எங்கள் விண்வெளி ஓடம் சுற்றி கொண்டிருந்தது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓகேவா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படின்னு என்ன பண்ணுது, சுத்துது மேல போயிட்டு. அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஹாக்கிங் நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிகின்றன. நம்மளோட பால் வீதியில கோடிக்கணக்கான விண்மீன்கள் அப்படின்றது என்ன பண்ணுது, ஒளிருது அப்படின்னும். அவற்றில் ஞாயிறு ஒண்ணு, அதுல ஞாயிறு ஓகேவா, அதுல இருக்கிறதுல ஞாயிறு ஒண்ணு. ஒரு விண்மீனோட ஆயுள் கால முடிவுல உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுது, அதனால விண்மீன்கள் சுருங்க தொடங்குது. விண்மீன்கள் சுருங்க சுருங்க அதை ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே செல்கிறது, அளவற்றதாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட பால்வீதியில கோடிக்கணக்கான விண்மீன்கள் அப்படின்றது இருக்கு. அந்த விண்மீன்கள் என்ன பண்ணுது, நாலு கணக்காக என்ன பண்ணுது அப்படின்னா அது என்ன பண்ணுது, அது சுருங்குது ஓகேவா. அதுல ஞாயிறு ஒண்ணு விண்மீனோட ஆயுள் முடிவு ஓகேவா. ஒரு விண்மீனோட ஆயுள் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விண்மீன் வந்து என்ன உருவாகி அதோட ஆயுள் அப்படின்றது முடியும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது உள்நோக்கிய ஈர்ப்பு விசை அப்படின்றது கூடுது ஓகேவா. அந்த விண்மீன் என்ன பண்ணுது, ஈர்ப்பு விசை அப்படின்றது அதிகமா இருக்கு. அந்த மாதிரி அதிகமா இருக்கிறதுனால விண்மீன் சுருங்க தொடங்குது. பெருசா இருக்கிற விண்மீன் என்ன பண்ணுது, சுருங்குது. அந்த மாதிரி சுருங்குறப்ப அவரோட ஈர்ப்பாற்றல் அப்படின்றது ஓகேவா, அதாச்சும் ஈர்ப்பாற்றல் அப்படின்றது அதிகமாகுது. அந்த விண்மீன் சுருங்க ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது, அப்படியே இழுத்துக்குது. அதான் அதோட விண்மீன் சுருங்க ஈர்ப்பாற்றல் அப்படின்றது உயர்ந்துகிட்டே இருக்கு. அதோட ஈர்ப்பாற்றல் அப்படின்றது ரொம்ப அளவற்றதாகுது. ஏதாச்சும் கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, இழுத்துருது அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா. அதுல இருக்கக்கூடிய கதிர்வீச்சும் துகள்களும் அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன். சில நேரத்துல உண்மையானது புனைவை விடவும் வியப்போட்டுதான் இருக்கு. நம்ம என்னது புனைவை விடம் அப்படின்னா நம்ம கற்பனையில ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஓ இந்த அண்டம் இப்படிதான் இருக்கும் என்ன பண்றோம், ஒரு கற்பனையில வச்சிருக்கோம். ஆனா உண்மை எப்படி இருக்கு, நம்ம கற்பனையே வியப்பூட்டுவதா இருக்கு, அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளை பற்றியது என்பதை அறிந்து கொண்டோம் ஓகேவா. அப்படி ஒரு உண்மைதான் எது அப்படின்னா கருத்துளை ஓகேவா, பிளாக் ஹோல் அப்படின்றது. எப்படிகள் கருத்துளையில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. அந்த பிளாக் ஹோல் உள்ள எது போனாலும் உள்ள வராது ஓகேவா. இதுதான் பிளாக் ஹோல்னு வச்சுக்கோங்க. எது உள்ள போனாலும் அதை நம்ப முடியாது, திருப்பி அதால வெளில வர முடியாது. அதான் ஓகேவா. கருத்துளையில எது உள்ள போனாலும் என்னது, அதால திருப்பி வர முடியாது. கருத்துளையோட ஈர்ப்பு இலையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கருத்துளையிலிருந்து ஈர்ப்பு எல்லை ஓகேவா, ஈர்ப்பு கதிர்வீச்சுகள் அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும். கருத்துளை உண்மையிலே கருப்பா இருக்கிறது ஓகேவா. கருத்துளை அப்படின்றது உண்மையிலே கருப்பாலாம் கிடையாது, பார்க்க நார்மலா இருக்கு ஓகேவா. கருப்பா இருப்பதில்லை அப்படின்றத நேர்ல பார்த்தோம். அப்போது ஹாக்கிங் கருத்துளையில இருந்து ஒரு கட்டத்துல கதிர்வீச்சும் அணுத்துக்குள்ளும் கசிய தொடங்கி இறுதியில வெடிச்சு விடும் ஓகேவா. கருத்துளையில இருந்து ஒரு கட்டத்துல கதிர்வீச்சும் அணுத்துக்குள்ளும் வெளியே வந்து நம்ம கடைசியில அந்த பிளாக் ஹோல் அப்படின்றது வெடிச்சிடும் அப்படின்னும். முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருத்துளை அழிவு ஆற்றல் என்பது கருதப்படும். முன்னாடி அண்டவெளியில காணப்படும் கருத்துளை அழிவு ஆற்றல் அப்படின்றது கருதப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு கருத்துளை அப்படின்றது படைப்போட ஆற்றல் அப்படின்றது எங்கள்கிட்ட ஹாக்கிங் விளக்கியிருக்காரு. ஒன்றும் இல்லை, கதிர்வீச்சு துகள்கள்ல ஒரு பிளாக் ஹோல் அப்படின்றது இருக்கு. ஒரு பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி இருக்கு, அது எது உள்ள போனாலும் அதால வெளில வர முடியாது ஓகேவா. அந்த அளவுக்கு இதா இருக்கு. அதோட ஈர்ப்பாற்றல் அதிகரிக்க கடைசி என்ன பண்ணும், அது வெடிச்சிடும் அப்படின்றத சொல்றாரு ஓகேவா. இதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மைய கருத்து ஓகேவா. கதிர்வீச்சும் துகள்கள். அடுத்து திரும்புதல் அப்படின்றத பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த விண்வெளி பயணத்துல போயிட்டு திரும்பி என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் ஆகுறாங்க. அது பாருங்க. விண்வெளி ஓடம் பூமிக்கு திரும்பி கொண்டிருந்த போது பல வடிவிலான விண்கற்கள் மற்றும் தொலைவில் தூசுகள் போன்ற பால்விதிகளையும் கண்டு அதை பற்றி சிலர் பேசிக்கொண்டு பூமியை வந்தடைந்தோம். எங்களை வரவேற்க பலரும் கூடி வந்திருந்தார்கள். என்ன பண்றாங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்ன பண்றாங்க,
திரும்ப ஏலியன் மாதிரி திரும்பி பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களை வந்து வரவேற்கிறதுக்காக எங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அடுத்து அதை முடிச்சு நிறைவுரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. விண்வெளி பயணம் மேற்கொண்ட எங்களை வரவேற்று பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்வுகள் அனைத்தும் என் வாழ்வில் மறக்க முடியாதவை. இந்த நிகழ்வுகள் எல்லாமே என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு, என்னோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து அன்னமையா கதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அன்னமையா அப்படின்னு பெயர் இருக்கும், அவரோட செயலுக்குள்ள பொருத்தப்பாட்டு. இதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்க. முன்னுரை இருக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. முன்னுரை, அன்னமையோட அந்த வாலிபன், நீச்சு தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமையோட மன நிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி, முடிவுரை. ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா என்ன இருக்காங்க அப்படின்னா அன்னமையா அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றவர் இருக்காரு. இருக்கும்போது யார் வரா அப்படின்னா ஒரு வயசானவர் வராரு. ஓகேவா. பார்க்க வந்து வயசான, பார்க்க வந்து ஒரு சன்னியாசி போலவும் ஒரு வயசானவன் போலவும் என்ன பண்றான் அப்படின்னா ஒருத்தர் நடந்து வரான். அது அன்னமையா பார்க்கறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றான், அந்த ஒரு ஓரமா போயிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே என்ன பண்றாரு, அன்னமையா போயிட்டு இந்தாப்பா தண்ணி அப்படின்னு கொடுக்குறாரு. அது என்ன பண்றதுன்னா ஒரு கலயம். ஓகேவா. ஒரு கலசத்துல ஒரு அந்த சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதுல சிரட்டையில அந்த தண்ணி, அது என்ன தண்ணி அப்படின்னா நீச்சு தண்ணி. ஓகேவா. அந்த நைட்டு வந்து சாப்பாடு செஞ்சு வடிச்சு வைப்போம்ல, அதுதான் வந்து நீச்சு தண்ணி. அந்த நீச்சு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அவன் குடிச்சிட்டு என்னோட பேர் வந்து பரமேஸ்வர மணி, நீங்க வந்து உங்க பேர் வந்து அன்னமையா, அது பெரிய நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அன்னம் விட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. அதுபடிதான் ஒரு கதை. ரொம்ப ஒரு எளிமையான கதை, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எழுதிருப்பீங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா. என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. முன்னுரை, அன்னமையாவுடன் வந்த வாலிபன், நீச்சு தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமையாவோட மன நிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி. கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற கதையை வந்து சாகித்ய அகாதமி ஒரு பரிசு வாங்கின ஒரு கதை. யார் எழுதியிருக்கா அப்படின்னா கி நாராயணன். ஓகேவா. கி ராஜநாராயணன். அவர் எப்படி சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா கீரா அப்படின்னு சொல்லலாம். கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கீரா அப்படின்னு சொல்லுவோம். அன்னமையா அப்படின்ற பெயருக்கும் அவரோட செயலுக்குள்ள பொருத்தப்பட்டுனா இந்த கதையில வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை பத்தி பார்க்கணும். அன்னமையோட வந்த வாலிபன். ஓகேவா. சுப்பையாவும் புஞ்சையில அன்னைக்கு அருகெடுக்கு வேலை. சுப்பையா என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு அந்த களை எடுக்கிற வேலை. ஓகேவா. அப்ப யார் இருக்கா அப்படின்னா அன்னமையா வந்து கூட நின்று இருக்காரு. அப்படி நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. அன்னைக்கு அருகெடுக்கிற வேலை. அன்னமையா வேலைக்கு ஒரு ஆளை அழைச்சிட்டு. அன்னமையா என்ன பண்றாரு அப்படின்னா வேலைக்கு ஒரு ஆளை அழைச்சிட்டு வர்றாரு. யார் அப்படின்னா அன்னமையோட வந்தது பாக்குறது சன்னியாசியோ இல்ல பரதேசியோ இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாலிபன். ஓகேவா. அதாவது தூரத்துல பார்க்கும்போது ரொம்ப வந்து அழுக்கு சட்டை, பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு வயசானவ மாதிரி இருக்கான். ஆனா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் வந்து ஒரு வாலிபன் அப்படின்னு தெரியுது. வாலிபனுக்கு என்னது, தாடி, அழுக்கு ஆடை, தள்ளாட்டம், அவனை வயோதினை போலவும் சாமியாரை போலவும் காட்டுது. அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னா நிறைய தாடி வச்சுட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி என்ன பண்றான், ஒரு சாமியாரை போல இருக்கான் அப்படின்றத என்ன பண்றாங்க, ஒரு சாமியாரை போல காட்டுது அப்படின்றத சொல்றாங்க. என்ன பண்றான் அப்படின்னா அன்னமையை பார்த்த வாலிபன் என்ன பண்றான், குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அன்னமையா நீச்சு தண்ணி தரவா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா. அந்த வாலிபன் வரான், நான் தான் அந்த அன்னமையான்னு வச்சுப்போம். ஓகேவா. அவன் வந்து என்ன பண்றான், ஐயா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா, உனக்கு நீச்சு தண்ணி வேணுமா, புரோட்டா சாப்பிடுவியா அப்படின்னு கேட்ட பண்றான். நீச்சல் தண்ணி குடிப்பியா அப்படின்னு என்ன பண்றான் கேட்கிறான். கேட்டது அப்புறம் கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டு இருந்த கரியம்மன் பாத்திரத்தை கற்களால் மூடப்பட்டிருந்த அன்னமையா பண் பாத்திரம் மேல இருந்த கல்லையை கட்டினான். என்ன பண்றான், இதுல வரும்ல விந்து தண்ணி கடல, புரோட்டா சாப்பிடுவியா அந்த மாதிரி என்ன பண்றான், தண்ணி வேணுமா நீச்சல் தண்ணி வேணுமா அப்படின்னு என்ன பண்றான் கேட்கறான். கேட்டதுக்கு அப்புறம் அந்த கலசம். ஓகேவா. அந்த கலசத்துல மேல கல் வச்சு மூடி இருக்கு. ஓகேவா. அந்த கலசம் இப்படிதான் இருக்கும். இங்க என்ன பண்ணிருக்காங்க, கல் வச்சு மூடி இருக்கு. அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா உள்ள நீச்சு தண்ணீரை முண்டு இந்தா அப்படின்னு என்ன பண்றான், அந்த வாலிபனுக்கு கொடுக்குறான். யாரு, அன்னமையா கொடுக்குறான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா. கரிசல் மண், எந்த மண் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கரிசல் மண். ஓகேவா. கரிசல் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த அந்த பானையிலேருந்து கொஞ்சம் அந்த சிரட்டை. ஓகேவா. அந்த சிரட்டை அப்படின்னா கொட்டாங்குஞ்சி, அதுல இருந்து தண்ணியை குடிச்சு இந்தாப்பா வச்சு குடி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்றான், அவன் எடுத்து குடிக்கிறான். ஜீவ ஓட்டுற அன்னமையா கலசிருந்து கஞ்சி நீச்சு பார்க்கறது என்ன பண்றான், சிரட்டையில எடுத்து கொடுக்குறான். சிரட்டை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா. சிரட்டையில ஊத்தி கொடுக்குறான். அது என்ன பண்றான், நீத்து பாகத்தை மேல் கஞ்ச வாலிபன் கடிஞ்சு குடிக்கிறான். கடிஞ்சுனா அந்த வாயை வச்சு குடிக்கிறது. ஓகேவா. வாலிபன் குடிச்சதும் களையத்தை அலசி தெளிவு முறைய சோற்றின் மகிழி கஞ்சியும் வாலிபன் கொடுக்குறான். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். அது கீழே என்ன இருக்கு, அடியில சோறு இருக்கும். ஓகேவா. யாரெல்லாம் வந்து பழைய சாதம் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தெரியும். ஓகேவா. அந்த தண்ணியை கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா என்ன பண்றான், கடைசி இருக்க சோறையும் அள்ளி கொடுக்குறான். ஓகேவா. யார், அன்னமையா கொடுக்குறான். எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்னது, வாலிபனுக்கு ஜீவ ஊற்று பொங்கியது. அவனுக்கு உற்சாகம், அது பசியோட இருக்கான் ஒருத்தவன், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எப்படி இருக்கும், வா அப்படி நிம்மதியா இருக்கும்ல, அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சாப்பிட்டு என்ன பண்றான், ஹவாடி அப்படின்னு அவன் என்ன பண்றான், ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா. அடுத்து அன்னமையாவோட மன நிறைவு. ஓகேவா. அதை பாருங்க. கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்ப மர நிலையில
என்ன பண்றான், கஞ்சியை குடிச்ச அப்புறம் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கு, அந்த வேப்ப மரம் நிழலும் நல்ல நிழலா இருக்கு. என்ன பண்றான், தலைவன் படுத்து தூங்குறான். ஓகேவா, சொர்க்கமா நினைச்சு தூங்குறான். இதை கண்டு அன்னமையாவுக்கும் மனநிறைவு ஏற்படுது. இதை பார்த்து அன்னமையாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகேவா, இதை பார்த்து அன்னமையாக்கு அப்பாடியோ ஒருத்தன் நல்லது பண்ணிருவான் காலையில டைம்ல அப்படி என்ன பண்றான், சந்தோஷமா இருக்கான். மார்பில் ஒரு குழந்தை எப்படி வந்து ஒரு அம்மாட்ட பால் குடிச்சு தூங்குமோ அவனை பாக்குறதுக்கு, அந்த வாலிபனை பாக்குறதுக்கும் அதே மாதிரி இருக்கு அப்படின்றத அன்னமையா சொல்றாரு. அடுத்து பெயர் பொருத்தம். அன்னமையாக்கு என்ன பெயர் பொருத்தம் இருக்கு அப்படின்றத பாருங்க. தூக்கம் எழுகிறான். ஓகேவா, அந்த வாலிபன் என்ன பண்றான், தூங்கிட்டு இருக்கான். நல்லா அந்த சிரட்டையில இருந்து கஞ்சியை குடிச்சிட்டு கீழே இருந்த அந்த சோறை சாப்பிட்டு என்ன பண்றான், நல்லா தூங்குறான். தூங்கி எந்திரிச்சு என்ன பண்றான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு அன்னமையாட்ட கேட்கறான். அதுக்கு என்ன பண்றாரு, அன்னமையா அப்படின்னு சொல்றான். அன்னமையாட்ட தான் கேட்கறான் உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அன்னமையா சொல்றாரு, என்னோட பேர் அன்னமையா அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு இன்னைக்கு நீட்ட அன்னம் தான் என்னோட வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்கு கூறினான் வாலிபன். ஓகேவா, நீ இன்னைக்கு கொடுத்த எனக்கு அந்த கஞ்சி தான் என்ன பண்ணுது, இன்னைக்கு நான் உயிர் வாழ்றதுக்கு காரணமா இருக்கு, ரொம்ப நன்றி அன்னமையா அப்படின்னு என்ன பண்றான் அந்த வாலிபன் வந்து சொல்றான். அடுத்து பரமேஸ்வரன் மணி பாருங்களேன். அன்னமையா அந்த வாலிபன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் என்று கேட்டவன் என்ன சொல்றேன், அன்னமையா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் கேட்கிறேன், அன்னமையா என்ன பண்றான், திருப்பி கேட்கறான், உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். என் பேரு பரமேஸ்வரன் அப்படின்ற மணி அப்படின்னு சொல்றான். பாரு, அன்னமையா அந்த வாலிபன் பெயரை கேட்டவன என்ன பண்றான், தன்னோட பேர் பரமேஸ்வரன் அப்படின்னும் தற்போதைய பேர் மணி. ஓகேவா, அவனோட பேர் பரமேஸ்வரன், ஆனா தற்போதைக்கு கூப்பிடுறதுல என்ன பண்றாங்க, மணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கம்மஞ்சோறும் துவையலும் கொடுக்குறாங்க, மறுபடியும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு இருந்தா கம்மஞ்சோறு. ஓகேவா, கம்பஞ்சோறு கொடுக்குறாங்க, அதோட கொஞ்சம் துவையலும் கொடுக்குறாங்க. தலைவன் என்ன பண்றான், பசியால அதிகம் உண்டு உறங்குறான், சாப்பிட்றான் தூங்குறான், வந்தான் சுட்டான் ரிப்பீட் சாப்பிட்டு தூங்குறான் தலைவன். ஓகேவா, முடிவுரை அப்படின்றத பாருங்க. அன்னமையா அப்படின்ற பெயருக்கு ஏற்ப அன்னமிட்டு மனிதனையும் காத்த அன்னமையாவோட பெயர் அவனுக்கே பொருத்த முடியதா இருக்கு. எப்படி வந்து அன்னமையா அப்படின்றது ஒரு அன்னத்தை இடுறவர் அப்படின்ற மாதிரி சாப்பாடு போட்டவனே அப்படி அந்த பேருக்கு பொருத்தமா இருக்கு. கம்மஞ்சோறு துவையலும் கரிசமனோட மணக்குது, அந்த கம்மஞ்சோறும் துவையலும் கரிசமனோட மணக்குது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க முக்கியமான ஒரு கேள்வி, 45வது கேள்வி. குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. மாணவன் கொக்கை போல, கோழியை போல, உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும். குப்பையை கிளறினாலும் தமது உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் கோழி. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உப்பின் சுவையை உணர முடியும். ஆசிரியர் விளக்கம், மாணவன் மகிழ்ச்சி. ஓகேவா, என்ன பண்ணாங்க, ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார், இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் சார் இருக்கு, அதை நீங்க நிறைய பேர் ஃபில் பண்ணிருக்கலாம், ஆனா எழுதணும். ஓகேவா, அப்ப மாணவன் கொக்கை போல என்ன பண்றான், கோழியை போல உப்பை போல இருக்க வேணும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை போல பயன்படுத்திக் கொள்ளணும். குப்பையை கிளறினாலும் அதுல என்ன இருக்கு, உணவு மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா, ஒன்றும் கிடையாது. ஒரு கோழி என்ன பண்ணுது, குப்பையை போய் கிளறுது. குப்பை என்னதான் கிளறினாலும் அதுல சாப்பாடு இருந்தால் மட்டும் அது எடுத்துக்குது. என்னதான் உப்பு பார்க்க என்னது உணராம இருந்தாலும் அதை கண்ணு முடிவு நாக்கில் வச்சாலும் நம்மளால உணர முடியுது. அதே மாதிரி கொக்கு என்ன பண்ணுது, யாருமே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணுது, கரெக்டா காத்திருந்து அதோட இறையை எடுத்துக்குது. அதை பத்தி ஆசிரியர் சொல்ல போறாரு, மாணவர் கேட்க போறாங்க. பாருங்க, இடம் வகுப்பறை கொஸ்டினே அப்படிதான் இருக்கு. பாரு, கொஸ்டினை புரிஞ்சுக்கோ. குறிப்புகளை கண்டு ஒரு பக்க அளவில் நாடகம். ஓகேவா, ஒரு நாடகம் மாதிரி எழுதணும். ஓகேவா, கதையா எழுதிடக்கூடாது, நாடகம். ஓகேவா, ஒரு நாடகம் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்றாங்க, அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு நாடகம் அப்படின்றத எழுதணும். நாடகத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. இடம் வந்து எங்க அப்படின்னா வகுப்பறை. ஓகேவா, கிளாஸ். ஓகேவா, உங்களோட கிளாஸ்ல யார் யார் பாத்திரம் அப்படின்னா என்னது, சாப்பாடு எடுத்து வர பாத்திரம் கிடையாது. பாத்திரம் அப்படின்னா ஒருத்தவங்க கேரக்டர். ஓகேவா, குகன், செலியன், தமிழாசிரியர், மாணவர்கள். ஓகேவா, இவங்கெல்லாம் தான் யார் அப்படின்னா அந்த கேரக்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் குகன் சொல்றான், செலியன் வந்துட்டாயா. ஓகேவா, குகன் வந்து செலியன் சொல்றான். செலியா நீ வந்துட்டியா, குகன் சொல்றான். செலியா நீ வந்துட்டியா, வந்ததுக்கு அப்புறம் செலியன் வந்துட்டேன் குகன். இன்று நம் தமிழாசிரியர் அவர்கள் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சில குறிப்புகளை வழங்குறேன் அப்படின்னாரு. அதை அவர் அறைக்கு செல்வோமா. செலியன் என்ன பண்றான், நான் தான் செலியன் வச்சுப்போம், குகன் வச்சோம். குகன் வந்து சொல்றான், செலியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொன்னேன். நான் வந்து என்ன பண்றேன், செலியன் சொல்றேன், டேய் நான் வந்துட்டேன்டா, என்ன பண்ணுவோம் இன்னைக்கு வந்து சார் வந்து என்ன சொல்றாருன்னு இருந்தா, ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு இருந்தா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அந்த குறிப்புகளை வச்சு நம்ம கொஞ்சம் விளக்கம் தராருன்ற இருந்தாரு, வா அவரோட ரூமுக்கு போவோமா அப்படின்னு கேட்கறான். அதான் இன்று நம் தமிழாசிரியர் அவர்கள் மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளை வழங்குறேன் அப்படின்னாரு. அவருக்காக அவரோட ரூமுக்கு, அவரோட அறைக்கு போவோமா அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே குகன் என்ன பண்றான் அப்படின்றத பாருங்களேன். குகன் என்ன பண்றான், செல்வம் செலியன் இதுவரை 4-5 முறை சென்று பார்த்தோம், ஆசிரியை சந்திக்க முடியும். இதுவரை 4-5 வாட்டி போனோம்டா. சார் ஆனா ஃப்ரீயாவே இல்லடா. சார் என்ன பண்றாரு, எங்கேயாச்சும் கிளாஸ் எடுக்க போயிடுறாங்கடா. சரி இப்போ போவோமா அப்படின்னு சொன்ன உடனே செலி என்ன பண்றான், இன்று கட்டாயம் நம்ம பார்த்தே ஆகணும். சரி நான் தான் செலின்னு வச்சுக்கோம், நீ கட்டாயமா பார்த்தே ஆகணும்டா சாரை, பார்த்து அவர் என்ன குறிப்பு சொல்ல போறாரு அப்படின்றது கேட்டே ஆகணும்டா. அது என்ன பண்றான், செலியன் அப்படின்றத சொல்றான். ஓகேவா, அடுத்து பாருங்க, காட்சி 1 இடம் வகுப்பறை. ஓகேவா, எங்க நடக்குது அப்படின்னா காட்சி. ஓகேவா, அந்த காட்சியில நடக்கும் போது இடம் வந்து எங்க, கிளாஸ்ல இருக்காரு. ஓகேவா, பாத்திரங்கள் குகன், செலியன், ஆசிரியர் 3 பேர் சந்திக்கிறாங்க. யார் யார் இருக்கா, குகன் இருக்காங்க, செலியன் இருக்கான், ஆசிரியர் இருக்காரு. ஓகேவா, என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க.
குகனும் சரி என்ன பண்றான், வணக்கம் ஐயா. குகன் சரி என்ன பண்றான், வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னோடனே ஆசிரியர் என்ன பண்றாரு, வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அப்படின்னு வணக்கம் சொல்றாரு. ஓகேவா. அடுத்து ஆசிரியர் என்ன பண்றாரு, குகன் வந்து ஐயா உள்ளே வரலாமா, குகன் கேட்கறான் ஐயா உள்ள வரலாமாறாங்க. கேட்டோன்னு ஆசிரியர் வாருங்கள் வந்ததன் காரணம் கூறுங்கள். ஓகேவா. வந்துட்ட எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னே செலியன் ஐயா வாழ்வில் முன்னேற சில குறிப்புகளை சொல்லி அறிவுரை கூறுகிறேன் என்றீர்களே, அதுக்காக தான் வந்திருக்கோம். வாழ்வில் சில முன்னேற சில குறிப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்களே, கொஞ்சம் அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. போமா. ஆசிரியர் நல்லது, உங்களுக்கு 3 உதாரணங்கள் உனக்கு என்ன பண்ண போறேன், 3 விஷயம் அப்படின்றத சொல்ல போறேன். எப்படி வந்து ஒரு கொக்கு வந்து என்ன பண்ணுது, காத்திருந்து எப்படி வந்து ஒரு இரையை தேடுது, அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், காத்திருந்து ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்றது. ஒரு மார்க் வேணும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் என்னது, கொக்கு போல காத்திருந்து சைலண்டா உட்காந்துருக்கணும், எவன்ட்டையும் சொல்லக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா. அடிச்சு மார்க் அங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். 490 சார் 480 சார் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. அது மாதிரி என்ன பண்ணணும், உங்களுக்கு 3 உதாரணம் சொல்ல போறேன். முதல்ல கொக்கு போல வாய்ப்பு கிட்டும் வரை கொக்கை போல காத்திருக்க வேண்டும். ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், சைலண்டா ஆடி அசையாம உட்காந்துருக்கணும். அந்த அளவுக்கு தெளிவா படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா. வாய்ப்பு கிடைத்த உடனே சரியா பயன்படுத்தி அதை வள்ளுவர் கொக்கை போல என பாடியிருக்காரு. ஓகேவா. எப்படி வந்து ஒரு கொக்கு கொம்பு மரத்து கொக்கு காத்த எடுத்து அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஒரு கொக்கு வந்து தன்னோட இறைக்காக எப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோ, அதே மாதிரி என்ன பண்ணணும், பப்ளிக் எக்ஸாமுக்காக என்ன பண்ணணும், நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். மாட்டுனுச்சுரா இன்னைக்கு இந்த வருஷம் அப்படின்னு என்ன பண்ணணும், சைலண்டா படிச்சுட்டே இருக்கணும். எதுவும் யார்ட்டையும் என்ன பண்ண டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன் அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணக்கூடாது. சைலண்டா படிக்கணும். படிச்சு என்ன பண்ணணும், பப்ளிக் எக்ஸாம் வந்து அடிச்சு என்ன பண்ணணும், மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா. அதான் நல்லா சொல்றாரு. ஓகேவா. அடுத்து பாருங்க குகன் என்ன சொல்றான் அப்படின்றத பாருங்க. சரிங்க ஐயா, இனிமேல் நாங்கள் அவசரப்பட்டு எதையும் சிந்திக்க செயல்பட மாட்டோம். என்ன பண்ணுவது, அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செயல்படுவது. ஆசிரியர் இரண்டாவதாக கோழியை போல. ஆமாங்க ஐயா, அது என்ன கோழியை போல அப்படின்னு செலியன் கேட்கறான். அது என்ன கோழியை மாறி அப்படின்றத கேட்கும்போது ஆசிரியர் சொல்றாரு, கோழி என்னதான் வந்து குப்பையை கலர்னாலும் குப்பைக்குள் இருந்ததை தன்னை தேவையான உணவை மட்டும் தான் எடுத்துக்கும். அதே போல சமுதாயத்தில் உங்களை கெடுக்கும் குப்பை போல பல விஷயம் இருந்தாலும் நீ உனக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். கரெக்டா. ஒரு கோழி இருக்கு, கோழி என்ன பண்ணுது, குப்பையை போய் கிளறி என்ன பண்ணுது, அதுல எந்த உணவு இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஓகேவா. ஆனா என்ன பண்ணக்கூடாது, சம்மந்தம் இல்லாம தேவையில்ல அதெல்லாம் போய் எடுக்காது. அதுக்கு என்ன குப்பையை கிளறினாலும் அதுல இருந்து என்ன தேவையோ அதுதான் எடுத்துக்கும். மாணவரும் அது போல என்னதான் நீ குப்பை உள்ள இடத்துல நீ இருந்தாலும் ஒரு தப்பான சமூகத்தில் ஏதாச்சும் அதை போய் மாற்ற அப்படின்னாலும் அதுல என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், தேவையில்லாம வேற எதையும் நோண்டக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இருவரும் நன்றாக புரிந்தது ஐயா. என்ன பண்றாங்க, 2 பேரும் குகனும் சரியணும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஆசிரியர் என்ன பண்றாங்க, 3ஆவதாக உப்பை போல. 3 உப்பு என்னது ஐயா அப்படின்னு குகன் கேட்கிறான். ஆம் உப்பை போல என்பதன் விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்டோன்னே கூறுகிறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. உப்பை கண்ணால் பார்க்கலாம், சுவையை நாளால் இட்டு உணரலாம். அதுபோல ஒரு வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் அவர்களின் குணநலன்களை ஆராய்ந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். மிக அருகில் இருந்தாலும் மிக தூரம் இருந்தாலும் துன்பம்தான். உப்பு குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உண்ண முடியாது. அளவோடு இருந்தால் தான் ருசிக்க முடியும். நாமும் அளவோடு இருப்போம். ஒருத்தவங்க ரொம்ப உங்களோட க்ளோஸா இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப விலகி போனாலும் பிரச்சனை. என்னது அந்த மாதிரி உப்பு எப்படி எந்த அளவுக்கு சரியா இருக்கணுமோ, அதிகமாகவும் போயிடக்கூடாது கம்மியாகவும் போயிடக்கூடாது, ஒரு சரியா இருக்கணுமோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா. அடுத்து பாருங்க இருவரும் குகனும் செலியனும் மிக்க மகிழ்ச்சி ஐயா, எனக்கு அறிவுரை சொன்னது என்னோட கண்களை வந்து திறந்துட்டீங்க, நாங்க எப்படி வாழணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டீங்க, நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. யாரு, குகனும் செலியனும். ஓகேவா. அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி, 5 மார்க் கேள்வி, கடைசியா சொன்ன வீட்டு எண் 12. ஓகேவா. பாருங்க யார் யாரெல்லாம் அந்த படிவம் கரெக்டா எழுதுனீங்க பாப்பமா. வீட்டு எண் 12. ஓகேவா. ராஜ வீதி, மேட்டுப்பட்டி, சேலம். முகவரியில் வசிக்கும் வெங்கடேசன் மகன் பாலாஜி. அப்ப யாரு நீங்க, பாலாஜி தான் நீங்க. ஓகேவா. சேலம் மாவட்டத்தில் அரசு மேல்நிலை பள்ளி. ஓகேவா. அப்ப நீங்க 10th முடிச்சிட்டீங்க, அடுத்து 11th ஜாயின் பண்ண போறீங்க. அது எங்க, சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பினை நிறைவு செய்து மேல்நிலை வகுப்பில் உயிரியல் பாடப்பிரிவு. ஓகேவா. என்ன ஜாயின் பண்ண போறீங்க, உயிரியல் பாடப்பிரிவு. ஓகேவா. பயாலஜி குரூப்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்க. தேர்வர் தன்னை பாலாஜியாக கருதி. ஓகேவா. நான் தான் பாலாஜி. இதுக்கப்புறம் உங்க பேர் எதுவா இருந்தாலும் இந்த கொஸ்டின் எழுதும்போது உங்க பேர் பாலாஜி. ஓகேவா. எந்த இடத்துலயும் உங்க பேர் குறிப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்க பேர் குறிப்பிடக்கூடாது. ஒருவேளை எதுவுமே கொடுக்காம வெறுமனையா விண்ணப்பம் நிரப்புக அப்படின்னா உங்க பேரை போட்டு எழுதலாம். ஆனா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் எழுதணும். ஓகேவா. மேல்நிலை வகுப்பு சேர்ப்பு விண்ணப்ப படிவத்தினை நிரப்புக அப்படின்னு கேட்டுறாங்க. சேர்க்கை விண்ணப்பம் ஏதாச்சும் ஒரு 6 நம்பர் எழுதலாம். சும்மா 5 6 4 3 2 1. ஓகேவா. ஏதாச்சும் எழுதலாம். என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அன்னைக்கு எக்ஸாம் டேட் போடணும். வகுப்பும் பிரிவுன்றப்போ 11ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு இதன் எழுதணும். ஓகேவா. இது எழுதிட்டு மாணவ மாணவியோட பேர், நீங்க யாரு, இப்ப பாலாஜி. ஓகேவா. என்ன பாலாஜி, ஸ்பெல்லிங்கோட எழுதணும். வே பாலாஜி, வெங்கடேசனோட மகன். ஓகேவா. அதனால வே பாலாஜி. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது வே பாலாஜி.
உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கரெக்டாக எழுதிடணும். தேசிய இனம் என்ன? இந்தியன். பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயர் ஓகேவா? வெங்கடேசன். வெங்கடேசன் கலா ஏதாச்சும் ஒரு பேர் எழுதிக்கலாம் ஓகேவா? அடுத்து வீட்டு முகவரி ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? வீட்டு எண் 12 இது கரெக்டாக எழுதணும். வீட்டு எண் 12 ராஜ வீதி மேட்டுப்பட்டி சேலம். பின்கோடு ஏதாச்சும் எழுதலாம். 6012 ஓகேவா? பின்கோடு கண்டிப்பாக எழுதணும். இறுதியாக படித்து முடித்த வகுப்பு 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு. பயின்ற மொழிகள் என்னது? தமிழ் படிச்சிருப்ப. பெற்ற மதிப்பெண் 450. 10th நீ என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மார்க் இங்கே போட்டுக்கோ ஓகேவா? 450 ஓகேவா? இறுதியாக படித்த பள்ளியோட முகவரி பாரு, சேலம் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி. அப்ப நீ இந்த உங்க ஸ்கூல்ல அந்த அட்ரஸ் ஃபுல்லாவே எழுதிக்கலாம் ஓகேவா? அந்த அட்ரஸ் எழுதி பக்கத்துல ஏதாச்சும் ஒரு தெருவு மட்டும் மாத்திட்டு சேலம் அப்படின்னு போட்டு முடிக்கணும். சேலம் போட்டு கடைசியா முடிக்கும் போது என்ன பண்ணணும்? அதோட வேற ஏதாச்சும் ஒரு பின்கோடு மட்டும் நீ மாத்தி எழுதணும் ஓகேவா? எழுதிட்டு தேர்வோட பெயர் SSLC ஓகேவா? 10ஆம் வகுப்பு என்னது? 2025. பதிவு எண் ஏதாச்சும் ஒரு 6 நம்பர் ஓகேவா? பதிவு எண் ஏதாச்சும் எழுதிட்டு தமிழ்ல எவ்வளவு மார்க் எல்லாத்தையும் சும்மா 90 போடுறேன். நீ உன்னோட என்ன உனக்கு என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை என்ன பண்ணலாம்? நீ போடலாம் ஓகேவா? 49 45. மாற்றுச்சாலை இணைக்கப்பட்டதா? ஆம். சாரிடா, ஆம். தாய்மொழி என்ன? தமிழ். சேர்வரமும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் ஓகேவா? 11ஆம் வகுப்பு உயிரியல் பாடப்பிரிவு. மாணவமனை கையொப்பம் பாலாஜி. அவ்வளவுதான். எழுதிருந்தேன் அப்படின்னா 5 மார்க் கிடைச்சிருக்கும் ஓகேவா? எனக்கு இது எழுதும் போது கொஞ்சம் ஒழுங்கா எழுதல, நீங்க கொஞ்சம் கரெக்டா எழுதிங்க அப்படின்னா 5 மார்க் அப்படின்றது கிடைச்சிருக்கும் ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்ன அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே என்டர் பண்ணுங்க ஓகேவா? எவ்வளவு சார் நான் இவ்வளவு இந்த டிஸ்ட்ரிக்ட் சார் இவ்வளவு மார்க் எடுத்தேன் சார் அப்படின்னா கண்டிப்பா நான் கீழே வந்து யார் யாரெல்லாம் 90+ எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்றத நானே கமெண்ட் பண்ண போறேன். அதனால எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது. யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகேவா? என்னது கொஸ்டின் பேப்பர் முடிச்சப்பறம் ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது பண்றோம். அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அடுத்து பப்ளிக் எக்ஸாம் போட வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட முடிஞ்ச மாரத்தான் அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.